அனைவருக்கும் வணக்கம். இன்று அன்னையர் தின விழா குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய 2ஆம் ஆண்டு அன்னையர் தின விழாவை கொண்டாட இருக்கின்றோம். 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை குருவருள் ஆன்மீக மையம் டெலிகிராம் குழுவில் 2ஆம் ஆண்டு அன்னையர் தின விழாவானது இனிதே தொடங்க உள்ளது. விழாவின் தொடக்கமாக முதலில் கடவுள் வாழ்த்து திருமதி ஜெயசுதா. ஓம் கம் கணபதயே நமோ நமः. முன்னை முழு முதலே மூத்த கணபதியே முருகனுடன் பிறந்த திருவுருவே குருவே அன்னையும் நீயே தந்தையும் நீயே என்னில் நீ இருந்து இசைமழை பொழிவாயே. ஓம் என்னும் பிரணவ உருவாய் அமைந்தாய் உலகெல்லாம் ஒளி தரும் திருவாய் நிறைந்தாய் ஞான விநாயகரே வரங்களை தருவாய். நாவினில் நல்லிசை நலங்களை அருள்வாய். உன்னை நினையாமல் ஒரு செயல் இல்லை. ஓம் என்னும் ஞானத்தாள் பெற்ற முதற் பிள்ளை மூண்டிடும் வினைகளை தீர்த்தருள் செய்வாய். அண்ணலே நின் மலர் அடிபணிந்தோமே. மூண்டிடும் வினைகளை தீர்த்தருள் செய்வாய். அண்ணலே நின் மலர் அடிபணிந்தோமே. ஓம் கம் கணபதயே நமோ நமः. நன்றிகள். திருமதி ஜெயசுதா அவர்களுக்கு நன்றிகள். இரண்டாவதாக தமிழ் தாய் வாழ்த்து பாட வருகிறார் குழுவினுடைய ஐவர் குழு அமைப்பாளர் திருமதி லதா தினகரம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துகள். நீராடும் கடலுடுத்த நிலமடந்தி கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து துடைக்கினுமோ எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் களித்தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தே உதித்தே ஒன்று பலவாகிடினும் ஆரியம் போ உலக வழக்கழிந்தொழிந்து சிதையாவும் சீரிழமை திறமையும் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஜெய் ஹிந்த். பாரத மாதா கி ஜெய். தமிழ் வாழ்த்து பாடிய திருமதி லதா தினகரம்மா அவர்களுக்கு குழுவின் சார்பாக நன்றிகள். அடுத்த நிகழ்வாக குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய 2ஆம் ஆண்டு அன்னையர் தின விழாவை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். இந்த அருமையான இரவு வேளையில் அன்னையரை நாம் நினைத்து போற்றி புகழ்கின்ற ஒரு நேரம். அன்பின் உருவாக ஒரு இல்லறத்தின் கடவுளாக பார்க்கின்ற அன்பு, அக்கறை,
அரவணைப்பு, பாசம், நேசம், தியாகம் என அனைத்திலும் ஒரே இடத்தில் யாரிடம் பெற முடியும் என்றால் அன்னையிடம். வாழும் கடவுளாக இன்றைய நாள் இந்த அற்புதமான தருணங்களை இனி வரும் நேரங்களில் நாம் பலருடைய பேச்சிலிருந்து கேட்க இருக்கின்றோம். முதலாவதாக இந்த விழாவின் அழைப்பை ஏற்று இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி தொடர்ந்து இந்த விழாவை சிறப்பாக வழிநடத்தி கொடுக்க வந்திருக்கக்கூடிய சென்ற ஆண்டு 2024ஆம் ஆண்டினுடைய அன்னையர் திலகம் 2024ஆம் ஆண்டில் சிறந்த அன்னையருக்கான விருதை திருமதி பங்கஜவள்ளி அம்மா அவர்கள் அன்னையர் திலகம் என்னும் விருதை பெற்றார். அவர் கடலூர் மாவட்டத்திலே ஸ்ரீ வித்யா கேந்திரம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி உயர்நிலை பள்ளியினுடைய பள்ளி தாளராக இருந்து ஒரு பள்ளியை தெய்வீகமான நிலையில் இப்போதும் தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். பொருளாதார அடிப்படையில் இன்றைய உலகியல் ரீதியாக நாம் பார்த்தோம் என்றால் பொருளாதார அடிப்படையில் இன்று பலர் பள்ளிகளை நடத்துகின்றனர். இறைப்பணி ஒன்றே முக்கியமானது. மாணவர்களுக்கு ஒழுக்க பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்குள் தெய்வீக விதையை விதைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு பல ஆண்டுகளாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை மனப்பான்மையோடு மிகப்பெரிய ஒரு கல்விக்கான சேவையை தொடர்ந்து செய்து வருகின்றார். அவர் நம்முடைய அந்த விழாவுக்கு அழைத்தவுடன் வந்தமைக்கு முதலாவதாக அவர்களுக்கு நம்முடைய குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவதாக நம்முடைய குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய ஆலோசகர்கள் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். அடுத்ததாக குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய 5 குழு அமைப்பாளர்கள் அவர்களையும் வாழ்த்து வரவேற்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய குழுவினுடைய தூண்களாக விளங்குகின்ற குழுவினுடைய மாணாக்கர் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கின்றோம். குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். இந்த விழாவினுடைய அடிப்படை நோக்கம் என்பது நாம் தொடர்ந்து இந்த பண்பாட்டை மேன்மைப்படுத்த வேண்டும், ஆன்மீக உணர்வை அனைவருக்கும் புகுத்த வேண்டும், மேலும் நம்முடைய அந்த கலாச்சாரமானது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் சரியான திட்டமிடுதலோடு பிரபஞ்ச பேராற்றலின் ஆசீர்வாதத்தோடு அனுகிரகத்தோடு பல அருட்காரியங்களை நாம் செய்து வருகின்றோம். இந்த அருட்காரியங்கள் அனைத்திற்கும் உயர்ந்த மாமனிதர்கள் நமக்கு உதவியாக தொடர்ந்து இருக்கின்றனர். அதாவது இந்த 2ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு 2வது ஆண்டாக இந்த அன்னையர் தின விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டினுடைய அன்னையருக்குண்டான அந்த மகத்துவத்தை நமக்கு விளக்க வருகின்றார் திருமதி பங்கஜவள்ளி அம்மா அவர்கள். அவர்கள் அன்னையர் தின விழாவினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு விளக்கி சிறந்த ஆன்மீக சேவை, சிறந்த மனிதநேய சேவை, உயர்ந்த ஆன்மீக அறிவு மற்றும் சமுதாய ரீதியாக நேர்மறை மாற்றத்தினுடைய பங்களிப்பு, வயது இவற்றின் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த அன்னையர் தின விருதை சற்று நேரத்தில் அறிவிக்க இருக்கின்றார். அம்மா அவர்கள் தொடர்ந்து இந்த அன்னையர் தின விழாவை சிறப்பித்து பேசி இந்த விருதை அறிவிக்க இருக்கின்றார். அதனால் அனைவரும் மிக பொறுமையாக இந்த சொற்பொழிவை கேட்டு சிறந்த அன்னையர் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அனைவரும் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அனைவருமே வாழ்த்துக்கள் தெரிவித்தவுடன் நிச்சயமாக அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்து அவருடைய ஆசீர்வாதங்களை, அதாவது
குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய குருவருளும் திருவருளும் பெற்றுக் கொள்ளலாம். ஆதலால் யாரும் இடையில் வெளியே செல்ல வேண்டாம். இந்த விழாவின் இறுதி வரை இருந்து உங்களுடைய கருத்துக்களை நாம் தெரிவித்து தொடர்ந்து உங்களுடைய உயர்ந்த சிந்தனையை இந்த குழுவில் குழுவின் சார்பாக எதிர்பார்க்கின்றோம். நன்றி. தற்போது குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய இன்றைய சிறப்பு விருந்தினர் அன்னையர் திலகம் திருமதி பங்கஜவள்ளி அம்மா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய குருவருள் ஆன்மீக மையத்தில் இன்றைய தினம் மிக சிறப்பாக அன்னையர் தின விழா 2ஆம் ஆண்டாக கொண்டாடப்படுவதை நான் மிகவும் வரவேற்கிறேன், மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு சென்ற ஆண்டு ஆரம்பித்தவுடன் அடியனுக்கு முதலாக அன்னையர் திலகம் என்ற ஒரு விருது கொடுத்தார்கள். அதற்காக நான் மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் நன்றியையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையர் தினம் என்று சொல்லும் பொழுது அந்த காலத்திலிருந்து நம்முடைய கடவுள் தெய்வங்களையே பார்ப்போம். எத்தனை பெண் தெய்வங்கள் நமக்கு எவ்வளவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் வழி மூலமாகத்தான் நாமெல்லாம் இன்றைக்கு பிறந்து நாம் எல்லோரும் இன்றைக்கு ஒரு அன்னையர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அன்னையர் என்றால் வீட்டிற்கு மட்டும் அன்னையர் என்று நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஒரு அன்னை என்பவள் தான் பெற்றெடுத்த குழந்தையை ரொம்ப அழகாக வளர்த்து ஊட்டி வளர்த்து கல்வியை கொடுத்து தொழில் கற்றுக் கொடுத்து பெண் குழந்தைகளுக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்து அவர்களை முழுமையாக்கி கொடுக்கிறார்கள். அதை ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு பெண்மணிகளும் செய்து கொண்டிருக்கிறோம். இதை எல்லாம் தாண்டி அன்னை என்பவளுக்கு எப்பொழுதுமே மென்மையான குணம் உண்டு. சில நேரங்களில் கோபம் வந்தால் கூட அடுத்த நிமிடம் அந்த கோபம் மறைஞ்சு போய்விடும். தன் குழந்தைகளை ஏதாவது சொன்னால் கூட கொஞ்ச நேரம் கழிச்சு கோபப்படாத, ஏதோ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த குழந்தைகளும் அந்த தாயாரிடத்திலே பாசத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள். எல்லோரும் அன்னை என்பவள் ஒரு பாசத்திற்கே உருவானவள். அப்படி வளர்க்கப்பட்ட அந்த குழந்தைகள் மேன்மேலும் ஓங்கி வளர்ந்த பிறகு எனக்கு ஒரு சில விஷயம் தோன்றுகிறது. ஏனோ ஒரு அளவு வயது ஆகிவிட்ட பிறகு அன்னையரை விட்டு இவர்கள் சற்று விலகி கொள்கிறார்களோ என்று சில அன்னையர்கள் நினைக்கிறார்கள். தாய்மார்கள் நம்மளை விட்டு குழந்தைகள் கொஞ்சம் விலகிறா போல இருக்குன்னு. அது விலகல் அல்ல. அவர்கள் அந்த வயது பக்குவம் வந்தவுடன் தனக்கென்று முடிவெடுக்கும் ஒரு பழக்கத்தை கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது இவர்களுக்கு தோன்றுகிறது, அந்த கருத்துக்களை பார்க்கும்போது, ஐயோ நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாங்களோ, நம்மளை விட்டு நகர்ந்துருவாங்களோ என்றெல்லாம் தோன்றுகிறது. அப்படியெல்லாம் வராது. நாம் வளர்க்கும் முறை நல்ல முறையில் இருந்தால் ஒரு நாளும் குழந்தைகள் மாற மாட்டார்கள். அவர்கள் என்று சில முடிவுகள் எடுக்கத்தான் வேண்டும். அதற்கும் நாம் அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கத்தான் வேண்டும். நல்லது கெட்டதை மட்டும் கவனித்துக் கொண்டே போக வேண்டும். ஒரு தாய் என்பவளுக்கு இருக்கும் பொறுப்பு மற்ற எல்லோரை விட அவளுக்கு அதிகமாகத்தான் இருக்கும். அதையும் தவிர வெளி உலகத்திற்கும் அவர்களுடைய சேவைகள் நிறைய நடக்கின்றது. அன்னையர் என்பவர்கள் எல்லாம் நிறைய சேவை செய்கிறார்கள், ஆன்மீக சேவைகள் செய்கிறார்கள். அது இக்காலகட்டத்திற்கு நிச்சயம் தேவை. நிறைய விஷயங்கள் செய்கிறார்கள். இப்பொழுது நாம உதாரணமா நம்மளுடைய நம்ம குருவருள் ஆன்மீக மையத்தையே பாருங்கள். 2-3 வருஷத்துக்குள்ளே நிறைய வளர்ந்து விட்டது. எவ்வளவு விஷயங்கள் செய்து, எவ்வளவு வகுப்புகள் நடக்கிறது இங்க, எத்தனை வகுப்புகள், எத்தனை தியானங்கள், எவ்வளவு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவரவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுகின்றார்கள். எதற்காக சொல்கிறார்கள்? மக்களுடைய மனதிலே போய் சேர வேண்டும். இந்த கருத்துக்கள் எல்லாம் அவர்களுக்கு பதிய வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையிலே அதை நல்ல முறையிலே செயல்படுத்த வேண்டும். பொழுதுபோக்குக்காக இப்படி நடப்பதில்லை. ஒரு முக்கியமா அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் வாழ்க்கை பாதையிலே செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இதெல்லாம் நடத்துகிறார்கள். நான் பார்த்த மட்டும் நிறைய வகுப்புகள் நடக்கிறது, எவ்வளவு தியான வகுப்புகள் நடக்கிறது. அதெல்லாம் போக இப்பொழுது பார்த்தோமானால் நம்முடைய குருவருள் ஆன்மீக மையத்திலே சேவை நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊரிலும் அன்னதானங்கள், வஸ்திர தானங்கள், கல்வி தானங்கள், சிறு சிறு உதவிகள்
என்று பலவிதமாக இப்பொழுது செய்ய ஆரம்பித்து நன்றாக போய்கொண்டிருக்கிறது. இதிலே நிறைய பேர் சேர வேண்டும். சாதாரணமாக எல்லோரும் நிறைய இடத்துல அவாவா செய்யறாங்க, இல்லைன்னு சொல்ல. தாங்க இருக்கிற இடத்துல எத்தனையோ தர்மங்கள் தானங்கள் எல்லாம் செய்கிறார்கள். ஒரு சில பேருக்கு எங்க செய்யணும், எப்படி செய்யணும், அதுக்கு எங்க வாய்ப்பு கிடைக்கும் என்றெல்லாம் கூட நினைக்க தோணும். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் எவ்வளவு உதவியாக இருக்கும். குரு ஆன்மீகத்திலே சேர்ந்து விட்டோம்னால் நமக்கு அது இடமெல்லாம் தெரியும். ஒவ்வொரு ஊரிலும் திருச்சியில் நடத்தினார்கள், கோவையில் நடத்தினார்கள், சேலத்தில் நடத்தினார், இன்னும் வந்து கொண்டே இருக்கும். நிறைய எல்லா இடங்களிலும் இது நடக்க வேண்டும். இந்த விஷயம் பலருக்கும் போய் சேர வேண்டும். எவ்வளவுதான் ஆங்காங்கே நடந்தாலும் இக்காலகட்டத்திலே இது மிகவும் முக்கியம் என்று ஒரு கூட்டு பிரார்த்தனை நடந்தது. எவ்வளவு முக்கியமான விஷயம் அது. ராணுவத்திலிருந்து அங்கே நம்முடைய பாடு எப்படி இருக்குமோ என்று நமக்கு எவ்வளவு பேர் தங்கள் உயிர்களை எல்லாம் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு கூட்டு பிரார்த்தனை நடந்தது. இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களிலே முக்கியமாக நிறைய பெண்கள் எல்லாம் கலந்து கொண்டு, அன்னையர் எல்லாம் கலந்து கொண்டு, தங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு எல்லோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். எடுத்து சொன்னாமானால் நம் நாட்டிலே நிறைய இது மாதிரி குணங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் ஐயமே இல்லை. ஆகவே நான் அன்னையை பற்றி பேசும்பொழுது அன்னை உயர்ந்தவள், இதற்கு ஒன்று மாற்றே கிடையாது. அதே அன்னை இன்றைக்கு ஊர்களுக்கும் உதவுகிறாள், நாட்டுக்கும் உதவுகிறாள் என்றபடி நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். இப்படியாகத்தான் வர வேண்டும். இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்திலே இந்த அன்னையர் தினத்தில் 2வது வருடமாக விருது கொடுக்க போகிறோம். அந்த விருது இன்னும் சற்று நேரத்தை அறிவிக்கப்படும். எல்லோரும் காத்திருந்து அவர்களை போற்ற வேண்டும். இதே போல பலர் முன்னுக்கு வர வேண்டும். வருடா வருடம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அது எதற்காக என்றால் ஒரு ஊக்கங்கள், கேட்பவர்களுக்கு பார்ப்பவர்களுக்கு இது ஒரு ஊக்கங்கள். அப்படி இருந்தால்தான் நம் நாடு நன்றாக முன்னேறும். பெண்களால், அன்னையரால் நாடு கண்டிப்பாக உயரும் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள் அம்மா. குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக சிறப்பு விருந்தினர் திருமதி பங்கஜவள்ளி அம்மா அவர்களுக்கு குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக ஒரு நன்றிகள். தொடர்ந்து அவருடைய அந்த உன்னதமான சேவையானது கடந்த 2 ஆண்டுகளாக நம்மோடு கூட இருந்து அழைத்த உடனே நமக்கு நன்றியை நமக்கு கொடுத்து விடுகிறார். நன்றி நன்றி நன்றி. அடுத்த நிகழ்வாக நமது சென்ற ஆண்டு 2024ஆம் ஆண்டு சிறந்த அன்னை தின விருதை நம்ம திருமதி பங்கஜவள்ளி அம்மா அவர்கள் பெற்றார்கள். இந்த 2025ஆம் ஆண்டை கணக்கிடும் போது ஒரு தளம் உயர்ந்து செல்லணும் அப்படின்னா அந்த தளத்துல உள்ள சிறந்த அன்னையர்கள், அதாவது பாகுபாடு இல்லாம தெய்வீக சிந்தனையோட, நேர்மறை எண்ணத்தோட நிறைய அன்னையர் அந்த தளத்துல இருந்தால் மட்டும்தான் அந்த தளம் உயர்வை காண முடியும். அந்த வகையில குருவருள் ஆன்மீக மையம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியான ஒரு தளம். தொடர்ந்து நம்ம பல இடங்கள்ல என்ற கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம நிர்வாகத்துல வயது முதிர்ந்திருந்தாலும் நிறைய சேவைகளை ரொம்ப அற்புதமா செய்யறாங்க. உண்மையாலும் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும் போது கூட நான் ஒரு விஷயம் நினைப்பேன். அப்ப நம்மளுடைய குழுவினுடைய அந்த அன்னையர்களுடைய பங்களிப்பு, நம்ம விருதை உண்மையாலும் எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம். எங்களுக்கு ரொம்ப மன விருப்பம் இருந்தாலும் குழுவினுடைய சில விதிமுறைகள் நம்ம ஆல்ரெடி ஒருத்தர் தான் தர முடியும். ஆனா நிச்சயமாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த அன்னையர்கள் அனைவரும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த விருதுகளை பெறுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அனைவரும் இந்த குழுவில் 60 வயது கடந்து 70 வயது கடந்து இன்னைக்கு நிறைய அன்னையர்கள் மிக திறமையாக செயல்பட்டு வருகின்றனர். அழைத்த உடனே இந்த சேவை செய்வதற்கு தயாராக இருக்கின்றனர். அப்போ அவ்வளவு தூரம் அந்த ஆர்வம் இருக்கு. அதனால நம்ம யாரையும் விட முடியாது. எல்லாருமே நமக்கு ஒரு அன்னையராக இருந்து இந்த தினத்துல நமக்கு வாழ்த்தணும். நம்ம சிறப்பா சில தகுதியின் அடிப்படையில நம்ம இதை தேர்வு செஞ்சிருக்கோம். மெயினா அவர்கள் செய்யக்கூடிய ஆன்மீக சேவை, அதாவது சமுதாய ரீதியாக அவர்கள் செய்யக்கூடிய ஆன்மீக சேவை, அதுபோக மனிதநேய சேவை, உணவு, மற்றபடி உடைகள், இந்த மாதிரி வெளியில உள்ள அவங்களும் அர்ப்பணிப்போடு செய்யற சேவை,
மற்றும் ஆன்மீக நாலேஜ், அவங்களுடைய அந்த ஆன்மீக ஆற்றல் மற்றும் அறிவு மற்றும் சமுதாய மாற்றத்துல நிறைய சமுதாய மாற்றத்துல அவருடைய பங்களிப்பு. ரெண்டாவது வயது. இவற்றின் அடிப்படையில் நம்ம தேர்வு செஞ்சிருக்கோம். உண்மையால் இந்த தேர்வுல கூட ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. இன்னும் நிறைய அன்னையர்கள் இருக்காங்களே, யாருக்கு தர்றது அப்படின்னு ஒரு பெரிய முடிவு வந்து நிச்சயமாக எல்லாருமே ஏற்றுக்கொள்வீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா உறுதியாக நம்ம அன்னையர்கள் எல்லாருமே அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் 3வது ஆண்டு 4வது ஆண்டு இந்த அன்னையர்கள் எல்லாமே நம்ம விருதை பெறுவோம் அப்படின்னு நான் நம்புறேன். நிச்சயமாக அனைவரும் இதை ஏற்றுக்கொண்டு நம்ம இந்த அறிவிப்பை பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு சிறந்த அன்னையர் தின விருதை வந்து நம்ம இப்ப அறிவிக்க இருக்கின்றோம். நன்றி அம்மா, நீங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். வாழ்த்துக்கள் தெரிவிச்சு ஓகே. நமது குருவர்கள் ஆன்மீக மையத்தில் வந்து கடந்த 7 மாதங்களுக்கு முன்பாக தன்னை அறிமுகம் செய்து கொண்டு நிறைய ஆசிரியர்களை வந்து சேவைகளை நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சுருக்காங்க. அதுபோக உதாரணத்துக்கு மருத்துவ ரீதியாக நிறைய அன்பர்களுக்கு இலவசமாக மருத்துவம், அதுபோக நிறைய சேவைகள்லாம் தொடர்ந்து செய்திருக்காங்க. நம்ம குழுவில் இணைஞ்ச முதல் நிறைய ஆசிரியர்கள் உள்ள வர்றதுக்கும் நிறைய சேவைகளில் வந்து உதவியாக இருந்து நம்ம குழுவில் நிறைய விஷயங்களை வந்து அவங்க மாற்றங்களை கொடுத்தனால இந்த 2025ஆம் ஆண்டு திருமதி எம் சுமதி அம்மா அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அன்னையர் தின விருதை 2025ஆம் ஆண்டு சிறந்த அன்னையர் தின விருதை நம்ம அறிவிக்கின்றோம். அம்மா வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. திருமதி எம் சுமதி, அதாவது அந்த அம்மா மருத்துவர் டாக்டர் சுமதி எம்எஸ்சி MBBS அம்மா அவர்களுடைய பணி மகத்தான பணி. இன்றைக்கு மருத்துவ உலகத்திலே இவ்வளவு நல்ல ஆன்மீக சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது எனக்கு மிக்க பெருமையாக இருக்கிறது. இது நம்ம அன்னையர் தினத்திற்கே உள்ள ஒரு பெருமை. ஒரு பெண் மருத்துவர் கருணை உள்ளத்தோடு எல்லோருக்கும் பணி செய்து கொண்டிருக்கிறார், மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அன்னையருக்கே உள்ள ஒரு பெருமை. நன்றாக அவர்களுக்கு இந்த விருது சிறப்பான விருது, உண்மையான விருது. பாராட்டுக்கள் அம்மா, வாழ்த்துக்கள் அம்மா. உங்கள் பணி மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நன்றிகள் அம்மா. நமது குழுவினுடைய கடந்த ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னை இணைத்து கொண்டு பல சேவைகளை தொடர்ந்து இதுவரை அவங்க ஆற்றி கொண்டு வர்றாங்க. தன்னுடைய குடும்ப சூழ்நிலை மற்றும் தன்னுடைய பணி இவற்றையும் கடந்து குழுவினுடைய வளர்ச்சிக்கு பல நேரங்களில் வந்து ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, ஆலோசனைகளாக இருந்தாலும் சரி, சிறப்பு முறையில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம குழுவில் வந்து இதே போன்று அன்னையர்கள் எல்லாமே இருக்காங்க. நிச்சயமாக அவர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டு விருதுகள் அறிவிக்கப்படும். குருவர்கள் ஆன்மீக மையம் எப்போதும், ஏன்னா குருவர்கள் ஆன்மீக மையம் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னா நம்ம அன்னையர்கள் தான் காரணம். ஏன்னா வயது முதிர்ந்து நிறைய பக்குவத்தோட நமக்கு வந்து நிறைய வழிகாட்டுதலை கொடுக்கறதுனால தான் நம்ம குழு தொடர்ந்து வளர்ந்து கொண்டு வருதுங்க. நன்றி. அடுத்ததாக அவருக்கான சான்று, குருவர்கள் ஆன்மீக மையத்தினுடைய பாராட்டு சான்று. 2ஆம் ஆண்டு அன்னையர் தின விழாவை முன்னிட்டு சிறந்த ஆன்மீக சேவை, மனிதநேய சேவை, சமுதாய மாற்றத்தில் அரிய பங்களிப்பு மற்றும் பல்வேறு மனிதநேய சேவைகளை இதுவரையிலும் தொடர்ந்து செய்து வரும் திருமதி சுமதி BSc MBBS செல்வபுரம் அம்மா அவர்களை பாராட்டியும் வாழ்த்தியும் குழுவின் சார்பாக இந்த பாராட்டு சான்றிதழை வழங்கி கௌரவித்து மகிழ்கின்றோம். வணக்கம்ப்பா, அனைவருக்கும் வணக்கம். மிகவும் நன்றி. நான் இதுக்கு தகுதி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு சீக்கிரம் சேர்ந்தல எனக்கு கொடுத்து இவ்வளவு கௌரவம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு மிகவும் நன்றி. தகுதியே இல்லாத எனக்கு ஒரு கிரீடம் கொடுத்து வாழ்த்துற மாதிரி இருக்குதுப்பா. நன்றி. குருவர்கள் ஆன்மீக மையத்திற்கு நன்றி. பங்கஜவல்லி அம்மா அவர்களுக்கு மிகவும் நன்றி. தாழ்ந்த வணக்கங்கள் அம்மா. நன்றிகள் அம்மா. நன்றிகள். குருவர்கள் ஆன்மீகம் சார்பாக நன்றிகள். திருமதி எம் சுமதி MBBS அம்மா அவர்களை குழுவின் பாராட்டியும் வாழ்த்தியும் குழுவின் சார்பாக சான்றிதழை வழங்கி கௌரவித்து மகிழ்கின்றோம்.
குழுவினுடைய அனைத்து அன்னையரும் அவருக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்க வேண்டும். மேலும் இப்ப இருக்கக்கூடிய அன்னையர்கள் எல்லாருமே அடுத்த வருஷமும் இருந்து இது போன்ற நம்ம விருதுகளை வாங்கணும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நம்ம கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக அவருக்கான பட்டமளிப்பு, அதாவது திருமதி சுமதி MSc MBBS செல்வபுரம் கோவை அம்மா அவர்களுக்கான பட்டமளித்து விருது வழங்கும் நிகழ்வு. அம்மா பட்டம் அளிக்கலாம். அம்மா அவர்களுக்கு, டாக்டர் சுமதி அம்மா அவர்களுக்கு சேவை சுடரொளி என்ற பட்டம் இன்று அளிக்கப்படுகிறது. சேவை சுடரொளி, எவ்வளவு அழகான ஒரு டைட்டில்! சேவையிலே சுடர் ஒளி. அப்படி அந்த சுடரானது விளக்கிலே எப்படி ஜொலிக்குமோ, எப்படி அந்த ஒளி எல்லா இடத்திற்கும் தெரியுமோ, அந்த மாதிரி அவர்களுடைய சேவை ஜொலித்து கொண்டிருக்கிறது, இன்னமும் ஜொலிக்கும். ஆகவே இந்த பட்டத்தை சேவை சுடரொளி என்ற விருதோடு அளிக்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. இந்த பட்டத்தை என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். இறைவனுக்கு நன்றி. எல்லோருக்கும் என் தாழ்ந்த வணக்கங்களும் நன்றிகளும் உரித்தாக்குது அம்மா. வணக்கம். நன்றிகள் அம்மா. நன்றிகள். குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய 2025ஆம் ஆண்டிற்கான 2ஆம் ஆண்டு அன்னையர் தின விருது, 2ஆம் ஆண்டு அன்னையர் தின விழாவை முன்னிட்டு குழுவின் சார்பாக சிறந்த ஆன்மீக சேவை, மனிதநேய சேவை, சமுதாய மாற்றத்தில் அரிய பங்களிப்பு மற்றும் பல்வேறு மனிதநேய சேவைகளை இதுவரையிலும் தொடர்ந்து செய்து கொண்டு வரக்கூடிய திருமதி சுமதி BSc MBBS செல்வபுரம் கோவை அம்மா அவர்களை பாராட்டியும் வாழ்த்தியும் இந்த அன்னையர் சேவை சுடரொளி த மதர்ஸ் பிகான் ஆஃப் சர்வீஸ் என்னும் பட்டம் அளித்து விருது வழங்கி கௌரவித்து மகிழ்கின்றோம். நன்றி. அடுத்ததாக இந்த விருதை பெற்ற திருமதி சுமதி BSc MBBS அம்மா அவர்கள் நமக்காக ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். குருவருள் ஆன்மீக மையம் உள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் என்னுடைய அன்னையர் தின வாழ்த்துக்கள். இந்த அன்னையர் தினம் என்பது ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது. 1914ஆம் ஆண்டு பிரசிடென்ட் உட்ரோ வில்சன் என்பவர் அமெரிக்காவில் இந்த அன்னையர் தினத்தை குறிப்பிடுகிறார். ஜெனிஸ் என்பவர் 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்று ஏற்றில் குறிப்பிடுகிறார். இந்தியாவில் இது சிறப்பாக கொண்டாடப்படுவதில்லை. சில நகரங்களில் மட்டும் இதை கொண்டாடுகிறார்கள். அன்னை என்பவள் இறைவனுக்கு சமம். இறைவன் தான் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது. பிரத்யட்சமாக நான் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் அன்னையை படைத்தான். அன்னையை போல ஒரு தெய்வம் இல்லை. அவளுக்கு மிஞ்சியவர்களும் உறவும் யாரும் இல்லை. நபிகள் நாயகம் என்ன சொல்கிறார்னா, சொர்க்கம் என்பது அன்னையின் காலடியில் இருக்கிறது என்று கூறுகிறார். பெற்றோரை மதிக்காதவர்கள் நரகம் புகுவான் என்று கூறுகிறார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்று ஔவையார் கூறுகிறார். எல்லோருடைய இடத்தையும் ஒரு தாய் நிரப்பி விடுவாள். ஆனால் ஒரு தாயினுடைய இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயிற் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பது பழமொழி. மாதா பிதா குரு தெய்வம் என்ற வரிசையில் பார்க்கும் போது மாதாவிற்கு தான் முதல் இடம், தாய்தான் முதல் ஆசிரியர். தேசிக விநாயகம் பிள்ளை என்ன சொல்கிறார்? மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்கிறார். ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தான் எல்லாமே வழங்குகிறாள். ஒரு குழந்தைக்கு தாய்தான் எல்லாமே. அப்போது ஒரு தந்தை கல்வி கற்றால் அந்த குடும்பம் மிகவும் செழிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு தாய் கல்வி கற்றவளாக இருந்தால் குடும்பத்தையே முன்னேற்றுவாள். குழந்தைகளை நல்வழிப்படுத்தி மேல்நிலைக்கு கொண்டு வருவாள். ஒரு குழந்தைகளுக்கு தாய்தான் முதல் ஆசிரியையும் தனக்கு மிகச்சிறந்த நண்பனும் ஆவாள். தாய் தன் குழந்தையை கருவில் சுமப்பதிலிருந்து வளர்த்தி ஆளாக்கும் வரை தன்னையே தியாகம் செய்து அந்த குழந்தையை பேணுகிறாள். அவள் யாராக இருக்கிறாள்? தாயாக, தந்தையாக, நண்பனாக, சகோதரியாக, சகோதரனாக இருந்து அந்த குடும்பத்தில் அந்த குழந்தையை அவள் பேணுகிறாள்.
பாரதியார் இதைத்தான் சொல்கிறார். பெண்கள் கல்வி கற்க வேண்டும். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற பழைய இதை விட்டுவிட்டு எல்லோரும் வந்து எல்லா பெண்களும் வெளியே வர வேண்டும், கல்வி கற்க வேண்டும், எல்லா வகையிலும் முன்னேறி புதுமை பெண்ணாக திகழ வேண்டும் என்று கூறினார். ஒரு குடும்பத்தில் அந்த தலைவிதான் ஆணி வேராக இருக்க வேண்டும். அப்படி ஆணி வேராக நின்றால் அந்த குடும்பமே தலை நிமிர்ந்து நிற்கும். ஒரு பாடல் கூட பாரதியார் பாடல் இருக்கிறது. ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தாலும் அந்த குடும்பத்தில் வேற திகழ்பவள் தாய்தான். அவள் வேறாக இருந்தால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். திருவள்ளுவரும் என்ன சொல்கிறார்? பெண்ணீர் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின், தற்காத்து தற்கொண்டாள் பேணி, சொற்காத்து சோர்விலாள் பெண் என்று கூறுகிறார். எனவே பெண்மையின் சிறப்பை எல்லா வகையிலும் போற்றுகிறார்கள். அன்னையர் தினம் என்பது வெறும் அன்னையை மட்டும் வாழ்த்துவதல்ல. ஒரு குடும்பம் அல்லது ஒரு தனி நபரின் தாய்மை, தாய் வழி பிணைப்புகள், சமூகத்தில் தாய்மார்களின் பெருமை, அந்த பெருமையை படுத்துவதுதான் இந்த அன்னையர் தினத்தின் பெருமையாகும். பெற்ற தாய்க்கு நாம் நன்றிகள் கூற வேண்டும். எத்தனை நன்றிகள் கூறினாலும் பத்தாது. ஒரு குடும்பத்தில் ஆண் இல்லை என்றால் ஒரு பெண் கூலி வேலை செய்தாவது அந்த குழந்தைகளை காப்பாற்றி விடுவாள். ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு பெண் இல்லை என்றால் அந்த ஆணால் இவ்வளவு செய்ய முடியாது. விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, அவர் குழந்தையா இருக்கும்போது அந்த விவேகானந்தருக்கு கதைகள் சொல்லி, நல்ல குணங்களை சொல்லி, நல்ல பாடங்களை போதித்து வளர்த்தவள் என் தாய்தான் என்று அவர் கூறுகிறார். தாமஸ் ஆல்வா எடிசன் பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவர் பெரிய விஞ்ஞானி. ஒரு முறை அவருக்கு அவருடைய ஆசிரியர் ஒரு கடிதம் கொடுத்து அவருக்கு தாயிடம் கொடுக்குமாறு சொல்கிறார். அந்த தாய் அந்த கடிதத்தை படித்துவிட்டு ஒரு நிமிடம் கண்கலங்கி நிற்கிறாள். மகன் கேட்கிறான், ஏனம்மா என்று. இல்லையப்பா, நீ நன்றாக படிக்கிறாய், உனக்கு நன்றாக இருக்கிறது, நீ பின்னால் பெரிய மனிதனாக வருவாய் என்று எழுதியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கு வீட்டிலேயே இருந்து கல்வி கற்று வளர்த்தி அந்த குழந்தையை படிக்க வைக்கிறாள். அவருக்கு திக்குவாய். உண்மையில் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறார் அந்த ஆசிரியர்? உன் பையனுக்கு திக்குவாய் இருக்கிறது, சரியாக படிப்பதில்லை, கல்வியிலும் ஆர்வம் குறைவு, இனிமே பையனை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று எழுதியிருந்தாள். ஆனால் அந்த தாய் இவ்வாறு சொல்லி அந்த குழந்தையை வளர்த்தினாள். அந்த குழந்தை பின்னாடி பெரிய விஞ்ஞானி. இன்று ஒவ்வொருவரும் வீட்டில் பல்பை பார்க்கும்போது தாமஸ் ஆல்வா எடிசன் ஞாபகம் வரும். அப்பேற்பட்ட சிறந்த விஞ்ஞானியை உருவாக்கியவள், ஆசிரியரே வேண்டாம் என்ற குழந்தையை இப்படி விஞ்ஞானியாக கொண்டு வந்தவள் ஒரு தாய்தான். இது பண்டைய காலத்திலும் நம் நாட்டிலும் பார்க்கலாம். பண்டைய காலத்தில் நம் பெண்கள் எல்லா கலைகளிலும் முன்னேறி இருந்தார்கள். பண்டைய காலத்தில் ஔவையார், காக்கை பாடினியார் போன்ற பெண் புலவர்கள் இருந்தார்கள். ஜான்சி ராணி, ராணி மங்கம்மாள், வேலு நாச்சியார் போன்றவர்கள் நாட்டையே ஆட்சி செய்தார்கள். மேலும் போரிலும் சிறந்து விளங்கினார்கள். தில்லையாடி வள்ளியம்மை என்பவள் சிறு பெண், 16-18 வயசு கூட இருக்காது. அவள் காந்திஜியுடன் சேர்ந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்டு தன் வாழ்க்கையை தியாகம் செய்தவள் அவள். இப்போது எப்பேற்பட்ட பெண்களை நாம் அந்த காலத்திலும் பார்க்கலாம், இந்த காலத்திலும் இருக்கிறார்கள். இந்த காலத்தில் நம்ம பலரையும் கண்கூடாக பார்க்கிறோம். சரோஜினி தேவியார், அவர்தான் முதல் கவர்னர். அவர் கவிக்குயில் என்று போற்றப்படுகிறார். இந்திரா காந்தி நம் நாட்டின் முதல் பெண் பிரதம மந்திரி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர். அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டை நிறுவி அதற்கு பின்னால் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல் என்று சொல்லி எல்லோருக்கும் மருத்துவத்தை செய்தவர் அந்த முத்துலட்சுமி ரெட்டி. அவரை பின்பற்றி டாக்டர் சாந்தா தன் வாழ்நாள் முழுவதும் அந்த அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் மருத்துவ சேவைக்காகவே உழைத்து தன்னையே தியாகம் செய்து இப்போது சமீபத்தில் மறைந்து போனார். அவரை யாராலும் மறக்க முடியாது. கல்பனா சாவ்லா முதலில் விண்வெளியில் பயணம் செய்த முதல் இந்திய பெண்மணி. சாவித்திரி அம்மையார் என்பவர் வட இந்தியாவில் முதல் பெண்களுக்காக கல்வியை போதித்த ஆசிரியராக வேலை பார்த்தார். அவருக்குத்தான் எத்தனை எதிர்ப்பு, எத்தனை கஷ்டங்கள் கொடுத்தனர்.
அப்படி இருந்தும் பெண்களுக்காக கல்வி வேண்டும் என்று ஆசிரியராக வேலை பார்த்தவர் அந்த சாவித்திரி அம்மாள். தெரசா அல்பேனியாவில் பிறந்து கல்கத்தாவில் வாழ்ந்து சேவை செய்தவர். பாரத ரத்னா போன்ற பெரிய பட்டங்களை வாங்கியவர். அன்னை தெரசாவை யாராலும் மறக்க முடியாது. ரேஷ்மா என்பவள் இந்தியாவின் முதல் பெண் மாலுமி. கப்பலோட்டிய பெருமை அவளுக்கு உண்டு. இந்தியாவில் முதல் பெண் மருத்துவர் ஆனந்தி பாய். முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் பஸ் டிரைவர் வசந்தா. முதல் பெண் ரயில் ஓட்டுநர் சுரேகா. முதலில் முதலமைச்சராக வந்தவர் VN ஜானகி அம்மாள். முதல் ஓட்டைய பெண்மணி PT உஷா. டாக்டர் லட்சுமி மருத்துவராக இருந்தும் பெரிய எழுத்தாளர். நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். ஆன்மீகத்தில் நம்மளுக்கு நிறைய ஊட்டி வளர்த்தவர் சாரதா தேவி. பாட்டுக்கு இசைக்குயில் MS சுப்புலட்சுமி. நடனத்திற்கு பத்மா சுப்பிரமணியம். இன்று அடுத்தது இந்தியாவில் உள்ளது. ஆனால் அந்த விண்கலத்தில் ஏற்பட்ட பழுது காரணமாக 9 மாதங்கள் அது தங்கியிருந்தார். அப்போது அவர் சொல்கிறார், அவள் பாரத கலாச்சாரத்தை விரும்புவர், பாரத கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுபவர். அவர் சொல்லுகிறார், நான் செல்லும் போது என் கூடவே ஒரு விநாயகர் விக்கிரகத்தையும் பகவத்கீதையும் எடுத்து சென்றேன். நான் தனிமையில் இருந்தும் போது அந்த கீதையும் உபநிடதமும் எனக்கு தைரியத்தையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தன என்று சொல்கிறார். இதனால் கீதையும் உபநிஷங்களும் உடல், மனம், புத்தி, சித்தம் ஆகியவற்றை கடந்து ஆன்மாவில் நிலை பெறும். அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்தும் 9 மாதங்கள் அந்த விண்வெளியில் தனியாக இருந்து நமது பாரத கலாச்சாரத்தை பின்பற்றியவர் சுனிதா வில்லியம்ஸ். அடுத்தது இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் வியோமிகா சிங், சோபியா குரோஷி 2 பேரும் இந்த பாகிஸ்தான் போரில் இருந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஒழித்தவர். அதில் அந்த சோபியா குரேஷி என்பவர் ஒரு முஸ்லிம். அவருடைய தாத்தா இராணுவத்தில் இருந்தவர். அவருடைய அப்பா ஒரு முஸ்லிம் மத குரு. இந்த குடும்பத்தில் வளர்ந்த அவள் இன்று தலைமை தாங்கி ஒரு முஸ்லீமாக இருந்து அந்த பாகிஸ்தானில் உள்ள அந்த முஸ்லிம் தீவிரவாதிகளை ஒழித்தவர். இந்த பெண்கள் எல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டு. இவர்கள் செய்த காரியங்கள் மிகவும் போற்றுதற்குரியவை. இவர்கள் எல்லாம் நாம் வணங்க வேண்டும், வாழ்த்தி வணங்க வேண்டும். நமக்காக போராடுகிற அந்த நாட்டு சிப்பாய்களுக்காக தலைவணங்கி நாம் இறைவனை வேண்டுவோம். இந்த பெண் சாதனைகளில் எல்லா துறைகளையும் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த அன்னைகளை நாம் இன்றும் பார்க்கிறோம். அந்த அன்னைகளை வணங்குவோம். இப்பேற்பட்ட பெண்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். நாம் வாழ்வில் எப்படி வாழ வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், நாம் பிறந்ததன் பயன் என்ன, நாம் இந்த உலகத்தில் பிறந்து விட்டோம், எல்லோருக்கும் நம்மால் முடிந்ததை செய்து எல்லோருக்கும் உதவிகளை செய்து அந்த பாரத பண்பாட்டை காப்பாற்றி எல்லோரும் சிறந்த பெண்பலியாக விளங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இதை முடிக்கிறேன். வணக்கம்ப்பா. நன்றிகள் அம்மா. திருமதி சுமதி BSc MBBS அம்மா அவர்களுக்கு குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக நன்றிகள். மீண்டும் ஒரு முறை அறிவிக்கின்றோம். 2ஆம் ஆண்டு அன்னையர் தின விழாவை முன்னிட்டு குழுவின் சார்பாக சிறந்த ஆன்மீக சேவை, மனிதநேய சேவை, சமுதாய மாற்றத்தில் அரிய பங்களிப்பு மற்றும் பல்வேறு மனிதநேய சேவைகளை இதுவரையிலும் தொடர்ந்து சேவை மனப்பான்மையோடு செய்து வரக்கூடிய திருமதி சுமதி BSc MBBS அம்மா அவர்களை பாராட்டியும் வாழ்த்தியும் அன்னையர் சேவை சுடரொளி த மதர்ஸ் பிகன் ஆஃப் சர்வீஸ் என்னும் பட்டம் அளித்து விருது வழங்கி குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக கௌரவித்து மகிழ்கின்றோம். தொடர்ந்து இந்த விழாவை ஒருங்கிணைக்க நமது அமுதுள்ளி அம்மா நன்றிகள் அம்மா. நன்றி.
வணக்கம்மா. அமுதவல்லிம்மா, பார்த்து பேச சொல்லுங்கம்மா. சரிங்க. ஓகே. அடுத்து அன்னையர் தின விழாவை ஒட்டி முதலில் பேச வருபவர் திருமதி உமா தண்டபாணி அம்மா அவர்கள். வணக்கம். ஜெய் வாசவி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராம் அஹஸ்தீஸ்வராய நமஹ. குருவரில் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் மப்பத்து மக்கோட்டி தேவர் பெருமக்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் அன்னைகளுக்கெல்லாம் அன்னையான ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். இன்னைக்கு அன்னையர் தினத்துக்காக திருமதி சுமதி அம்மாவுக்கு அன்னையர் சேவை சுடர் அப்படிங்கிற விருது வழங்கி கௌரவம் பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையான பொருத்தமான ஒரு பட்டம்தான் இது. அது நம்ம பங்கஜவல்லி அம்மா மலர்ந்த தாமரை முகத்தோட நமக்காக ஒத்துழைப்பு கொடுப்பதும், அமுதவல்லி அம்மா அமுதம் மாதிரி வார்த்தைகளை உபயோகித்து நம்மை வழி நடத்துவதும் நம் குழுவின் பெரும் 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 பேரு. நம்ம சுமதி அம்மா சொன்னாங்க, ரீசெண்டா சிந்தூர் ஆபரேஷன்ல அந்த 2 பெண்களும் செஞ்ச சாதனை இன்னைக்கு உலகளாவிய சாதனையா இருக்கு. ஆணுக்கு பெண் நிகரா இல்ல, ஆணை விட உயர்வானவள் பெண். ஏன் அப்படி சொல்லணும்? நீரின்றி அமையாத உலகுங்கிறது வள்ளுவர் வாக்கு. உலகத்துல ஓடுற அத்தனை நதிகளுக்கும் பெண்ணின் பெயர் தான். பிரம்மபுத்திரா மட்டும்தான் ஆணின் பெயர். தண்ணீர் ஒண்ணு இருந்தாதான் உலகம் தப்பி கிடைக்கும், தாகம் தீக்கும். அதுக்காக எல்லா நதிகளுக்கும் பெயர் பெண் பெயர் தான். ஆணை விட பெண் ஏன் உயர்ந்தவள்? கருவறை. கோவில்ல மட்டும் கருவறை கிடையாதுங்க, பெண்ணோட உடம்புலையும் கருவறை இருக்கு. அந்த கருவறையில அவர் வளர்க்கிற அந்த 9 அமாவாசை 9 பௌர்ணமி அந்த பூரண பிரசவம் அவ எதிர்கொள்றா பாருங்க. செத்து பிழைக்கணும் வாங்க பெத்தவங்க. அந்த வலியை தாண்டி அவ அதை பிரசவிச்சு அந்த குழந்தைக்கு என்ன வேணும்? முதல் ஆசிரியை அவளே, முதல் வழிகாட்டி அவளே, முதல் அன்னபூரணி உணவூட்டும்போது அவளே, முதல் கலைவாணி அவளே, போட்டு தர, சங்கீதம் சொல்லித்தர, எல்லாத்துக்கும் ஆதியா நிக்கிறா. ஒவ்வொரு தாய்க்கும் உரிய பெருமை இதுதான். ஆணை விட பெண் உயர்ந்தவள் தான். ஒவ்வொரு தாயும் என்ன நினைக்கிறா? நாம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது. அந்த வகையில ஒவ்வொரு குழந்தையும் நம்ம வளர்த்து கொண்டு வரோம். ஒவ்வொன்னும் தானே சிந்திச்சு, பங்கஜவல்லி அம்மா சொன்னாங்க, தானே இன்னைக்கு சிந்திக்கிற ஆற்றல் அவங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கோம். அவங்கள நாம நம்புறோம், உருவாக்கி இருக்கோம். நாம அந்த காலத்துல லைஃப் பார்ட்னரை கூட பெத்தவங்க பெரியவங்க சொல்றாங்க, நீ நிமிந்து கூட பார்க்காம கழுத்தை நீட்டணும். இன்னைக்கு எல்லா விதத்திலயும் அவங்க முன்னேறி இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த லைஃப் பார்ட்னர் இருக்காரான்னு பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃபியூச்சருக்கு என்ன பண்ணணுங்கிறத முன்னெடுக்கிறாங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு சிறந்து விளங்குபவள் இந்த தலைமுறை குழந்தைகள். அந்த குழந்தைகளை வளர்த்தெடுத்த பெண் தாய்மை அன்னையர்கள் அத்தனை பேருக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நம்முடைய குழுன்னு எடுத்துக்கிட்டா 6 தளம் இருக்கு. ஒவ்வொன்னா வளர்ச்சி கண்டுகிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தீவிர தன் முனைப்போட, அருட்சுடர் ஐயாவோட அர்ப்பணிப்பு உணர்வோட, அமுதவல்லி அம்மாவோட மேற்பார்வையோட, நிர்வாகிகள், ஒருங்கிணைப்பாளர்கள், வடிவமைப்பாளர்கள், ஆசிரியர்கள், முக்கியமா மாணவர்கள்
இத்தனை பேர்த்தோடையும் சேர்த்து இந்த திருவருள் ஆன்மீக மையம் மேலும் 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 ஆலமரமாக திகழ்ந்து அத்தனை பேருக்கும் பயன் தரும் மரமாக வளரணும்னு சொல்லி வாழ்த்து அடியேனுக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன் அம்மா. முக்கியமா இன்னைக்கு பொது பிரார்த்தனையில இந்தியா பாகிஸ்தானுக்காக நாம பிரார்த்தனை பண்ணது ரொம்பவும் மனசு நிறைவா இருக்கு, ஒரு உந்து சக்தியா இருக்கு. அதுக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி, நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். அடியேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றிகள் அம்மா. அடுத்து ஐவர் குழு அம்மா லதா தினகர் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். அன்னை பற்றி ஒரு பாடல். அன்னையே அன்னையே அன்பின் வடிவமே, உன் பதம் பணிந்து ஆசிகள் பெறுவோமே. அன்னையே அன்னையே அன்பின் வடிவமே, பாலுடி தீராட்டி வளர்த்திட்டயம்மா, இரவும் பகலும் கண் விழித்தே வளர்த்தாய். பாலுடி தீராட்டி வளர்த்திட்டயம்மா, இரவும் பகலும் கண் விழித்தே வளர்த்தாயே. உன் போன்ற தெய்வம் உலகினில் இல்லை, உன் அரவணைப்பில் நாங்கள் வளர்ந்தோம் அம்மா. நல்ல நல்ல நீதி கதை சொல்லி தூங்க வைத்தாய், என் நலனில் நீதான் எத்தனை அக்கறை கொண்டாய். நான் விரும்பும் அனைத்தையும் வாங்கி தருவாய், என்னுடன் ஆடி பாடி மகிழ்வாய் அம்மா. விடுமுறை நாட்களில் உனக்கு உதவியாய் நானும் இருப்பேன், என்னுடன் சேர்ந்து நீயும் பொழுதை கழிப்பாய். அன்னையே அன்னையே அன்பின் வடிவமே, உன் பதம் பணிந்து ஆசிகள் பெறுவோம், பெருமிதம் கொள்வோம் அம்மா அம்மா. வாழ்க வளமுடன். இன்றைக்கு அன்னை தினத்திற்காக வந்திருக்கும் அவங்களுக்கு பாராட்டு விழா மூலம் நல்ல ஒரு பெயர், பாராட்டு சான்றிதழும் கொடுத்து அவர்களுக்கு டைட்டிலும் கொடுத்திருக்காங்க. அன்னையர் சேவை சுடரொளி டாக்டர் சுமதி அம்மா, எம்எஸ்சி MBBS. ஒவ்வொரு வருஷமும் மே மாசம் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை தான் கொண்டாடப்படுகிறது இல்லைங்களா? இந்த அன்னையர் நம்முடைய டாக்டர் அம்மா எவ்வளவு சேவை செஞ்சிருக்காங்க, எவ்வளவு அன்பா பேசுறாங்க, எவ்வளவு பொறுமையா நல்லா எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கு. அவங்க சொல்றது எளிமையா புரியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா. வாழ்க வளமுடன். உங்களுக்கு இந்த இது கொடுத்தது, பாராட்டு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எல்லாரும் மனப்பூர்வமா சந்தோஷப்படுறோம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. மங்கையர பிறந்திட நல்ல தவமே செய்திட வேண்டும் என்ற பாரதியார். எப்படி ஒரு பெண்ணா அது தவம் செஞ்சாலும் பெண்ணுடைய பெண்ணா பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த உன்னத மகிமை பெற்ற மாந்தர்கள் நம்ம அனைவரும் எப்படி இருக்கணும்? துஷ்பிரயோகம் செய்யாம நல்ல சிந்தனையில வாழ்ந்தோம்னா நமக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அதே மாதிரி தாய்மை, இறைமை, பெண்மை போற்றப்பட வேண்டும். ஒரு குடும்பத்துல பெண் படித்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், குடும்பமே முன்னேற்றப்படும், அவளுடைய வாழ்க்கை தரமே உயரப்படும். இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான். தாய் எப்படி பெண்ணானவள் நாணலை போன்றவள், எதற்கும் வளைந்து கொடுப்பா. இப்ப ஏதாவது ஒண்ணுன்னு கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம் இல்லைங்களா? அதே மாதிரி பெண் புத்தி பின் புத்திம்பாங்க. பின் புத்தி என்ன அர்த்தம் தெரியுமா? பெண்ணின் புத்தி பின்னை போன்ற கூர்மையான புத்தி கொண்டவள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி எல்லாமே பெண்ணுடைய நதி. எல்லா நதிக்கும் பெண் பெயர் தான் இல்லைங்களா? 1 2 தான் ஆணோடைய பேர். அதே மாதிரி சரஸ்வதி, மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி, மகேஸ்வரி, காளி, நீலி எல்லாமே பெண் பெயர் கொண்ட தெய்வங்கள் தான் இல்லைங்களா? பெண்ணின்றி அணுவும் அசையாது. பெண் வயிற்றில் உருவாகி
பெண் பாலுண்டே வளர்கின்றாய், பெண் துணையோடு நிற்கின்றார், பெண்ணின் பெருமை உணர்ந்திடு என்றார் நம்முடைய சுவாமிஜி. அது மாதிரி பெண்ணுங்கிறவ உயர்ந்தவள். அவளை போற்றுவோம், வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்து திருமதி உமா சத்தியமூர்த்தி அம்மா அவர்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் கலந்து கொண்டு இருக்கும் அனைத்து அன்னையர்களுக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள். அம்மா அவர்களுக்கு இன்னைக்கு பாராட்டி சுமதி அம்மா அவர்கள் டாக்டர் அம்மா அவர்களுக்கு பட்டம் அளித்து பெருமைப்படுத்தினதுக்கு வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். அன்னையர் தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் இருக்கிற அத்தனை அன்னையர்களும் வணக்கத்துக்குரியவங்க, பாராட்டுக்குரியவங்க தான். ஏன்னா எல்லாரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு அவ்வளோ அரும்பாடுபட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்கவங்க அன்னையரை நம்ம எப்படி பாதுகாக்கணும், அவங்க வழியில நம்ம எப்படி வளரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து இன்னைக்கு எல்லா ஒரு நல்ல விஷயத்துக்கும் யார் எடுத்துக்காட்டா இருப்பாங்கன்னா எல்லாருக்குமே அவங்க அவங்க அம்மா தான். அதனால அத்தனை நல்ல அன்னையர்களுக்கும் வாழ்த்துக்கள். அம்மா சொன்ன மாதிரி தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்றோர் சொற்காத்து சொருவிலார் பெண். ஒரு பெண்ணுங்கிறவ தான் மட்டும்தான் நம்மளையும் பாதுகாத்துக்கிட்டு நம்ம வீட்டுல இருக்கிற அனைத்து பேரையும் பாதுகாத்து அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுல இருந்து குளிப்பாட்டி எல்லாம் நீட்டா எல்லாம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் அம்மாவுக்கு தான் அவ்வளவு பொறுப்பு. அவங்க ஒரு நாளாவது டயர்டா இருப்பாங்களா, அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா, அவங்கள பாராட்டி இருக்கோமா? இந்த அன்னையர் தினம் அன்னைக்கு மட்டும் பாராட்டாம டெய்லியுமே அவங்க அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லி அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து, நீங்க எதுவுமே பண்ணலைனாலும் அம்மாவுக்கு அம்மா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டா அவங்களுக்கு அதுதான் டெய்லி ஒரு பாராட்டு. அவங்கள ஊக்குவித்து அவங்கள நல்ல முறையில பாதுகாத்து பார்த்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் அவ்வளோ ஒரு இடத்துல முதலிடம் பெற்றுக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். பெண் குழந்தையா இருக்கட்டும், பெண் தெய்வமா இருக்கட்டும், பெண்களை தான் நல்லா கொண்டாட ஒரு வீட்டுல அம்மா சொன்ன மாதிரி ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு படிச்சுட்டா அப்படின்னா அந்த வீடு நாடு அப்படிங்கிறது முன்னேறிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது கல்வியை நம்ம பெண் குழந்தைகளுக்கு கத்து கொடுத்துடணும். அந்த கத்து கொடுக்கும் போது அவ வெளி உலகம் பார்க்க ஆரம்பிச்சிடறா. அவ காலில் தன்னை ஊன்றி அவ கையால அவளுக்கு தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்கு இந்த கல்வி மிகப்பெரிய அவசியமா இருக்கு. அப்ப அவளுக்கு ஒரு தைரியம் வந்துருது. அந்த பணம் சம்பாதிக்கும் போது ஒரு சேவை பண்ணும் போதோ யாரையும் கேட்கணும், ஒரு டிபெண்டடா நிக்கணுங்கிற அவசியம் அவளுக்கு வர்றதில்லை. ஆனாலும் அவளுடைய சம்பாத்தியத்தை கரெக்டா கொண்டு இன்னைக்கு 2 பேரும் சம்பாதிக்கணுங்கிற மாதிரி விட்டு கொடுத்து வாழ்ந்து பெரிய பெரிய இது கொண்டு நிக்கிறதுக்கு பெரிய உதவியா அந்த பெண்கள் எல்லாருமே இருக்காங்க அவங்க வீட்டுல. அப்படிங்கும்போது இன்னைக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குழுவுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெரிய அரிய சாதனை படைத்த பெண்மணியா தான் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அமுதவல்லி அம்மா இருக்கட்டும், உமா தண்டபாணி அம்மாவா இருக்கட்டும், லதா அம்மாவா இருக்கட்டும், கிருஷ்ணவேணி அம்மாவா இருக்கட்டும், ஜீவகுமாரி அம்மாவா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கணும். நம்ம பங்கஜவல்லி அம்மா அவங்களோட வயதுக்குள்ள மீறி அவங்க எல்லாம் பண்ணும்போது பார்க்கும்போது நம்மளாம் இந்த வயசுல என்னத்த சாதிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம். சுமதி அம்மாவா இருக்கட்டும், ஒவ்வொருத்தங்க திலகவதி அம்மாவா இருக்கட்டும், ஒவ்வொருத்தங்களும் பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணு அவ தாமரை, அவ அடுத்த ஸ்டேஜ் அம்மாவா ஆகும்போது அவ எவ்வளவு பெரிய விஷயமா இருக்க போறா. அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் இவள பேரை நான் விட்டு போயிருந்தா கூட மன்னிச்சுக்கோங்க. ஆனா எல்லார்ட்டையும் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்த குருவருள் ஆன்மீக மையத்துல வாசுகி அம்மாவா இருக்கட்டும். ஏன்னா அவங்க அவளோட கதையில அவ்வளோ ஒரு கருத்துக்களை தெரியப்படுத்துறாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு அவ்வளவு பெரிய விஷயமா இந்த அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த குருவருள் ஆன்மீக மையத்திற்கு நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். திரும்பவும் அம்மாவுக்கு வாழ்த்த வயதில்லை அம்மா, வணங்குகிறேன் சுமதி அம்மா அவர்களை. போன வருஷம் பரிசு பெற்ற அம்மாவுக்கும் நன்றிகள்மா, வாழ்த்துக்கள்மா. நன்றிகள்மா. நன்றிகள்மா. அடுத்து திருமதி ஜீவகுமாரி அம்மா அவர்கள்.
எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளத்துடன். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் தான். எல்லாரும் உண்மையில பாக்குறது சந்தோஷமா இருக்கு. குருவருள் ஆன்மீக மையம் எதையும் விட்டுக்கிறது கிடையாது. சின்ன சின்ன இதுவா இருந்தா கூட ரொம்பவே நோட் பண்ணி அதை ஒரு பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் இந்த மாதிரி எல்லார் வீட்லயும் கடவுளே இருக்க முடியாது இல்லையா? அதனால அந்த கடவுளோட பிரதிபிம்பமா தான் அன்னையர் எல்லாம் படைச்சிருக்காங்க. சோ அப்ப அந்த அன்னையர் தினம் அப்படின்னா கண்டிப்பா பெரிய ஒரு திருவிழா மாதிரிதான் இருக்கு. இன்னைக்கு எல்லா தெய்வங்களும் கலந்துக்கிட்டு, அப்ப ஆண்கள் நம்ம இதுல தெய்வம் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அவங்ககிட்டயும் அந்த தாய்மை குணம் இருக்கதானே செய்யுது. சோ எல்லாருமே அந்த தாயுமானவர். அதனாலதான் திருச்சியில இருக்கிற மலைக்கோட்டையில தாயுமானவர் சந்நிதி அதை குறிப்பிடுறதுக்கு தான். ஆண்களா இருந்தாலும் அவங்க கிட்டையும் அந்த தாய்மை அப்படின்ற ஒரு பெரும் குணம் இருக்கு இல்லையா? சக்தியும் சிவமும் சேர்ந்ததுதான். அதனால அந்த தாய்மைக்கான ஒரு இதுவாதான் நான் இதை பாக்குறேன். எல்லார் வீட்லயும் அந்த இறைவனுடைய மறுபிம்பமான அந்த தாய்மை நிறைஞ்சு இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாருமே இன்னொரு என்ன பேசுறதுன்னு எனக்கும் தெரியல. எல்லாருமே சுமதி அம்மாவே சுமதி அம்மாவுக்கு முதல்ல கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கிழமா. நீங்க பெரிய சேவை, டாக்டரா இருந்து நீங்க சேவை பண்றது பெரிய விஷயம். அதை தவிர இந்த ஆன்மீகத்துல எல்லாமே நுழைஞ்சு கலக்குறீங்க. அதெல்லாம் பாக்குறப்ப உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் உங்களை வாழ்த்துறதுக்கு வயதில்லை. சோ வணங்கிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நன்றிகள் அம்மா, நன்றிகள். ஓகே, வாழ்க வளர்த்துறேன். அதே மாதிரி லதா தினகரம்மா இருக்கிறதுலயே யார் ரொம்ப சின்ன வயசுனா நான் இந்த டீம்ல லதா தினகரம்மாவை தான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு எனர்ஜி, என்ன கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சான்ஸே கிடையாது. எல்லாருமே அமுதவல்லியம்மா டோட்டலி ஒரு ஆபீஸ ரன் பண்ற மாதிரி தான் இந்த குருவருள ரன் பண்ணுவாங்க. அதுவும் மேனேஜர் மாதிரி முசுடு மாதிரி எல்லாம் இல்ல, ரொம்ப ப்ளீசிங்கா தான் எல்லார்ட்டையும் பேசுறது. அப்படியே சிஸ்டமேட்டிக்கா. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் உமா தண்டபாணி அம்மா, அவங்களுடைய அந்த குரலை கேட்கிறப்பயே ரொம்ப இனிமையா இருக்கும். அப்படியே உள்ள ஒரு விஷயம் நடக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். அந்த மாதிரிதான் அவங்களுடைய குரலும் அவங்க கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷனும் ரொம்ப அதிசயப்படக்கூடிய அளவுல தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதுல இருக்கிற இவங்க அப்புறம் யாரு, உமா சத்தியமூர்த்திமா, அவங்களும் அவங்களுக்கு உடல் தான் கொஞ்சம் சரியில்லாம இருக்கும் இல்லையா, மனசு ஃபுல்லுமே அவ்வளோ ஆரோக்கியமா வச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ அவங்கள சுத்தி நிறைய விஷயங்கள் நடந்தாலும் அந்த மனதை என்னைக்கும் தளர விடாம, அதுக்கே அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு பிளஸ் இருக்கு. அதை எல்லாமே நம்ம எடுத்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை நம்மளை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றதுதான். ஜெயசுதாவோட ஆக்டிவா இருக்கிற அந்த ஒரு குணம், எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யற அந்த ஒரு விஷயம், எல்லாமே இந்த குழுக்கு ஒரு பக்கபலமா இருக்கு. இதுல பங்கு பெற அகிலா முரளி அம்மா, அதுக்கப்புறம் இவங்க முக்கியமா வாசுகி ரவி, அவங்க எவ்வளவு ஒரு பெரிய சேவை. திருவிளையாடற் புராணம் கேட்க கேட்க ஒரு இனிமையான ஒரு விஷயம். அதை எல்லாருக்கும் சளைக்காம கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இந்த சின்ன வயசுல அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இதுல ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸா வந்தாலும் இந்த குழுவோட பக்கபலமா இணைஞ்சிருக்க அகிலா முரளிமா, அதுக்கப்புறம் கிருஷ்ணவேணி அம்மாவே எல்லாம் ரொம்ப நாளாவே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. சசிகலா எல்லாம் மறக்கவே முடியாது. சசிகலா அம்மா, சிவமதி சார் மிஸ்ஸஸ், ஓகேயா, அப்புறம் விஸ்வநாதன் சார், இது எல்லாத்துக்கும் முதுகெலும்பா இருக்கிற அருள் சார்,
அதனாலதான் சொன்னேன், இதுல யாரையும் ஆண்களா இருந்தாலும் விடுறது கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற அந்த தாய்மை அந்த குணம் தான் வந்து எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போறது. சோ எல்லாருக்கும் அநேகமா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இவங்க பத்மாவதி அம்மா, ஏன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எல்லாம் நிறைய வந்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கும் ஏதோ வீட்டுல கொஞ்சம் கல்யாணம் அப்படின்னு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி அவங்க குடும்ப சூழ்நிலையா இருக்கும். அதனால எல்லாருக்கும் இன்னைக்கு என்னுடைய மனம் கனிந்த அன்னையர் தின, ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். நன்றி. நன்றிகள் அம்மா, நன்றிகள். அடுத்து திருமதி கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள். குழுவில் உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மாலை இனிய வணக்கம். இன்று 2வது ஆண்டாக அன்னையர் தினம் நாம் அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடுகின்றோம். அனைவருக்கும் என் உள்ளம் கனிந்த அன்னையர் தின நல்வாழ்த்துகள். மலரோடு பேசும் காற்றின் வாசத்தில் உயிரோடு உறையும் உண்மை உறவின் நினைவில் நிலவின் விழியின் மொழியில் நட்பின் அக்கறையில் கன்னிப் பெண்ணின் மௌனத்தில் காதலியின் வெட்கத்தில் குழந்தையின் சந்தோஷத்தில் இப்படி கவிதை மறுநூறு பிறப்பெடுக்கும் கவிதை தாய்ப்பாசம் போல உணருமிடமெல்லாம் உணர்வாய் உள்ளம் வரை பயணிக்கும் நல் கவிதையாக நம்முடைய அன்னையர் தினம் இன்று மிகவும் அழகாக கொண்டாடப்படுகின்றது. டாக்டர் அம்மா சுமதி அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் பாதம் தொட்டு நான் வணங்குகின்றேன். நன்றிகள். எத்தனை வீட்டில் நீங்கள் வாழ்த்துக்கள் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் விளக்கெறிய செய்தீர்கள். உங்களுக்கு அந்த சுடர்தான் மீண்டும் இன்று அதே சுடராக உங்களுக்கு இன்று நல்ல ஒரு பாராட்டும் வாழ்த்தும் அனைவரிடத்திலும் கிடைக்கின்றது. எத்தனை பெரிய தவம் செய்தோம் என்று தெரியவில்லை. நாங்கள் இதை கேட்கும் பொழுது உங்களை போல் நாங்களும் பிற்காலத்தில் வர வேண்டும் என்று உங்களிடம் ஆசிகள் பெறுகின்றோம் அம்மா. ஆஹா, அழகான ஒரு நிகழ்வுமா இது. எங்க போனாலுமே வீட்டுல இருந்தே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எல்லாத்துக்குமே கிடைக்காது. அது இந்த தளத்துலதான் அருளையாவோட முயற்சியும் நம்முடைய அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஏற்றபடி அழகாக நடக்கின்றது. பேச வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் குருவருள் ஆன்மீக மையத்திற்கும் நன்றிகள். வணக்கம். வணக்கம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்து வாசுகி ரவி. வணக்கம் அம்மா. நம்ம திருச்சிற்றம்பலம். சுமதி அம்மா, அன்னையர் சேவை சுடரொளி விருது, அன்னையர் தினத்திற்கான விருது வாங்கிய அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பொற்பாத கமலங்களில் விழுந்து வணங்குகிறேன். சேவையை பாராட்டி குருவருள் ஆன்மீக மையம் தருது அப்படின்னா ஒரு சிறந்த விருதுதான். குருவருள் ஆன்மீக மையத்துல விருது தராங்க அப்படின்னா அது அதுக்கு நிகர் எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய திறமைக்கு பரிசு உண்டு அப்படின்றது போல குருவருள் ஆன்மீக மையத்துல எப்பவுமே திறமைக்கான பரிசுகள் கண்டிப்பா கிடைக்கும். அம்மாவை பாராட்டி ஒரு விருது வழங்குறாங்க அப்படின்னும் போது உங்களுக்குள்ளேயும் பல திறமைகள் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே போல நம்மளுடைய குருவருள் ஆன்மீக மையத்தில் பணிபுரிய தாய்மார்களுக்கு அனைவருக்குமே அன்னையர் தின வாழ்த்துக்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல்லதுரங் கழுமல வளர்நகர் பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் அருளிய திருக்கடைக்காப்பு அதுல இருந்து எடுத்தது. ஏன் இந்த செய்யுள் இந்த இடத்துல நான் சொன்னேன் அப்படின்னா,
மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்ல தூரம் கழுமல வளர்நகள், பெண்ணில் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே. பெண் அப்படின்ற படைப்பே ஒரு சிறப்பு. அந்த பெண் அப்படின்றவ எப்ப முழுமை அடைகிறா அப்படின்னா தாயான பிறகுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாய்மை அடைந்த பெண்களுக்காக தான் அன்னையர் தினம் அப்படின்னு ஒண்ணு வச்சாங்க. அதுவும் பெண்ணில் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே. பெண்களாக இருந்தால் மட்டும் போதாது, அந்த பெண்ணில் நல்ல ஆளோடும் நல்ல பெண்களாகவும் இருக்கணும் அப்படின்ற அந்த அவங்களுடைய பெண்களுடைய சாமர்த்தியத்தை அந்த இடத்துல வச்சிருக்கார் ஞானசம்பந்த பெருமான். அது போல அன்னையர் தினம் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயமும் கிடையாது. அன்னை நம்மளை ஈன்றெடுத்த தாய்க்கு நாம நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு முறை அப்துல் கலாம் ஐயா கிட்ட ஒருத்தவங்க கேக்குறாங்க வெளிநாட்டுல. அப்போ அந்த வெளிநாட்டுல ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல வந்து அப்துல் கலாம் ஐயா கிட்ட கேக்குறாங்க, எல்லாரும் கிட்டையும் கேக்குறாங்க, பர்த்டேனா என்ன, பிறந்த நாள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை கேட்கும் போது எல்லாரும் சொல்றாங்க, பர்த்டேனா என்ன, கேக் வெட்டுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, பார்ட்டி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த அரங்கத்திலிருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் இல்ல, ஒரு சிரிப்புமே இல்ல, ஒரு கைத்தட்டல் இல்ல. ஏன்னா அவங்க சொல்ற பதிலாம் நார்மலா இருந்துச்சு. ஆனா நம்முடைய அப்துல் கலாம் ஐயா எழுந்து நின்னு சொன்னார், உன் அழுகையை பார்த்து உன் அன்னை சிரித்த தினம் அப்படின்னு கலாம் ஐயா சொல்லியிருப்பார். அது போல நம்ம குழந்தையா பிறக்கும் போது நம்ம குழந்தை அழுவலியே, நம்ம குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு தாய் பதறி துடிச்ச நேரம், அவ அந்த அத்தனை நேரம் அந்த வலியை அனுபவிச்சிருப்பா. ஆனா தான் குழந்தை அழலையேன்னும் போது அனுபவிக்கிற வலி இன்னும் பல மடங்காக இருந்திருக்கும். அவ அந்த குழந்தை அழுமா அப்படின்னு பார்த்தவ, ஆனா அதுக்கப்புறம் தான் குழந்தைய அழ கூட விட மாட்டா. அதனால அம்மாவுடைய அந்த கருணைக்கு எல்லையே கிடையாது. இறைவன் அம்மா சொன்ன மாதிரி தான் வந்து எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது அப்படின்றதுக்காக அம்மாவை படைச்சாரு. உண்மைதான் அது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிகள். வாய்ப்பறித்து குருவருள் ஆன்மீக மையத்துக்கு நன்றிகள். பிரபஞ்ச பேராற்றலுக்கும் நன்றிகள். சிவாய நமமா. நன்றி. நன்றிகள்மா. அடுத்து சிவமதி லட்சுமி ஐயா. வணக்கம் அம்மா. அம்மா வந்து இந்த தலைப்புல எல்லாரும் அருமையா பேசுனாங்க அம்மா. சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அனைவரும் அன்னையர்கள் தாம்மா. அனைவருக்கும் நன்றிகளம்மா, வாழ்த்துக்களம்மா. என்னை பெற்றெடுத்த அம்மாவுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லணும். அவங்களுக்கு அவங்க தெய்வமா போயிட்டாங்க. இருந்தாலும் எங்களை பெற்றெடுத்து வளர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களெல்லாம் வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த தாய்க்கு இன்னைக்கு நான் நன்றி சொல்றேன். அடுத்தது அம்மா சுமதி அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையா ஒவ்வொரு விஷயமும் அவளை அழகா தெளிவா நம்மளுக்கு புரிய வைப்பாங்க. கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க. அந்த அம்மாவுக்கு நன்றிகள் அம்மா. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவு அழகா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு என்னென்ன யாரு எப்படி எல்லாம் சொல்லுவாங்களோ அந்த வார்த்தைகள்லாம் ஒவ்வொருத்தரும் அழகா எடுத்து சொன்னாங்க. அந்த அன்னையர்களுக்கெல்லாம் அனைவருக்கும் நன்றிகள் அம்மா, வாழ்த்துக்கள் நன்றிகள் அம்மா. அதே மாதிரி சின்ன வயசுல எப்படி சொல்லுவாங்கன்னு அம்மா சொன்னாங்க, வஜ்ரோபதி அம்மா சொன்னாங்க பாருங்க, சூப்பர். உண்மை அது, அழகா பேசுனாங்க. அனைவருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் அம்மா. அதை விட எப்படி சொல்றது, மதுரகர அம்மா இருக்காங்களே, அப்பா அவ்வளவு அருமையா எல்லாத்தையும் எவ்வளவுதான் அவங்க மேனேஜர்லயும் ரொம்ப அமைதியான மேனேஜர். அவ்வளவு சாப்பிட்டா எல்லாத்திட்டையும் இப்படிதான் நீங்க பேசணும் இப்படி அழகா எடுத்து சொல்ல, எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் அதெல்லாம் இதுல வெளியே காட்டிக்காம அழகா பேசுவாங்க. அந்த அம்மாவுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் நன்றிகள் அம்மா. அமுதல்ல அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் அம்மா. அம்மா வணக்கம்மா. அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள், நமஸ்காரங்கள். இந்த அன்னையர் தின நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் அனைவரும் கொடுத்துருக்காங்க. ஆனா எங்க தாய் உள்ளம் படைத்த அந்த சேவை மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய டாக்டர் அம்மா அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் ரொம்ப அதை கஷ்டப்பட்டேன். எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு கேட்டாங்க. அம்மா நீங்க தெய்வீக பிறவிமா, உண்மையே சொல்றேன். எங்க டாக்டர் அம்மா, எங்க குழுவுக்கு உள்ள டாக்டர் அம்மா, எங்களெல்லாம் நீங்க ஒரு கைராசிக்காரரா இருந்து எங்களை காப்பாத்திட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஒவ்வொரு வகுப்பும் எங்களுடைய அதாவது உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை விட மன நிம்மதியான ஒரு சொல்லும்
அந்த செயலை எங்களுக்கு அப்படி ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. இப்படி ஒரு டாக்டர் எங்களுடைய குழுவுக்கு கிடைச்சிருக்காங்களே, அவங்களுக்கு இந்த சேவை ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்களேன்னு ரொம்ப பெருமைப்படுறோமா. எல்லாரும் கேட்பாங்க மருத்துவர்னா என்னன்னு கேட்பாங்க. ஒரு பப்ளிக்ல ஒரு பொதுவான இடத்துல ஒரு கைராசிக்காரவங்க தான் மருத்துவர்னே சொல்லுவாங்க. அவங்க ஏழையா இருந்தாலோ பணக்காரங்களா இருந்தாலோ யாரா இருந்தாலும் அந்த அம்மா கைராசிக்காரவங்க, அவங்கள்ட்ட போங்க, அவங்கள்ட்ட ஒரு சின்ன மாத்திரை வாங்கி சாப்பிட்டா கூட சரியா போயிடுவாங்க. அப்ப அந்த கைராசிக்காரவங்க என்ன பண்ணணும், தெய்வீக நிலையிலையும் சேவை மனப்பான்மையோட ஆன்மீக ரீதியான ஒரு நிலைக்கு போகும்போதுதான் அங்க கைராசிங்கிறது அவங்களுக்கே கிடைக்கும். அப்ப எல்லாமே அதுலயும் இப்பிறவியில ஒரு மருத்துவர் ஆவறதுங்கிறது தெய்வீகத்தை விட ஒரு அப்பாற்பட்ட நிலை. அது காரணம், மெடிக்கல் வச்சிருக்கேன், அதனாலதான் நான் எனக்கு அதை உயர்த்தக்கூடிய சக்தி எனக்கு கிடைக்குது. அதாவது அந்த மருத்துவனுடைய சேவை இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொருத்தரும் அன்னையை விட இந்த உலகத்துக்கு அன்னை தான் முதல் தெய்வம். ஆனா எல்லா உயிரினங்களுக்கும் முதல் தெய்வமாக விளங்குவது மருத்துவர் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வெட்டினரி மருத்துவர் பாத்தீங்கன்னா மாடு ஆடுகளுக்கு சேவை செய்யறாங்க. மருத்துவர் இந்த மருத்துவர் பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் குழந்தைக்கு சேவை செய்யறாங்க. அப்ப பாருங்களேன், அன்னையர் அப்படிங்கிற ஒரு திலகம் இந்த அம்மாவுக்கு உறுதியா நம்மளுடைய இந்த குழுவுல கொடுத்ததற்கு தெய்வீகத்தினுடைய அனுகிரகமும் பிரபஞ்ச பேராற்றலினுடைய ஒரு சக்தியும் தான் அம்மாவுக்கு கிடைச்சிருக்குங்கிறத நான் ரொம்ப பெருமைப்படுறோம். அதே போல அம்மாவுடைய வகுப்புகள் நிறைய எங்களுக்கு கொடுக்கணும். நிறைய கருத்துக்கள் அம்மாட்ட இருந்து நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை பொதுமக்களுக்கும் பகிர்ந்துகிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் அதை பகிர்ந்துகிட்டு இருக்கோம். அதனால அம்மாவினுடைய இந்த விருது பெற்ற நாளில் அனைத்து மருத்துவ அன்னைகளையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். ஏன்னா அந்த என்ன நேரம்னே தெரியாது, எப்பனே தெரியாது அந்த மருத்துவர்களுக்கு. திடீர்னு ஒரு டெலிவரி 12 மணிக்கு கூட வந்துருவாங்க, ஆனா அவங்க எழுந்துச்சு அதை போய் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருவாங்க, உடனே போய் பார்க்கணும். அவங்களுக்கு தூக்கம் இரவு பகல் எதுன்னே தெரியாது. அந்த மாதிரிதான் மருத்துவ சேவையினுடைய ஒரு உன்னதமான சேவை. அப்ப பாத்தீங்களா, அன்னை என்ன, அந்த மருத்துவர் தான் அன்னை. அப்ப இந்த உலகத்துக்கெல்லாம் முதல் மருத்துவர் அன்னைக்கு இந்த விருது கிடைத்ததற்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம், ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த அதாவது ஒரு தாய் தன்னுடைய வீட்டுல இருக்கிறவளையும் மகள் என்ற பட்டத்தோடு இருக்கிறாங்க. ஒரு கணவன் வீட்டுக்கு போனோன்னு அன்னை என்ற பட்டத்துக்கு வந்துடுறாங்க. பாத்தீங்களா, அன்னை என்ற பட்டம் அங்க வந்துருது. அப்ப நம்ம பெற்றெடுத்த தாய் அன்னை, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மனைவியும் அன்னை. அப்ப 2 அன்னை நமக்கு ஒரே வீட்டுல கிடைக்குது. பாத்தீங்களா, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அதாங்க அன்னைக்கு உள்ள ஒரு பெரிய அன்பும் பாசமும். இந்த உலகத்துக்கே முதல் தெய்வம் அன்னை, நம்மளுடைய பெற்றெடுத்த தாயும், அதை விட 2வது தாயாக கோ என்று சொல்லக்கூடிய பசுவும் நம்மளுடைய வாழ்க்கையை உன்னதமான ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வாங்க வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறது என்பதை மனமொழியோடு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். மீண்டும் எங்க டாக்டர் அம்மா சுமதி அம்மாவுக்கு ஒரு மனமார்ந்த அன்னை தின வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள் அம்மா. மிகவும் நன்றிகள் ஐயா, தாழ்ந்த வணக்கங்கள். உங்களுடைய வார்த்தைகள் மிகவும் மிகவும் உயர்த்தி பேசியீர்கள். உயர்வு நகர்ச்சி அணியாக தெரிகிறது. வணக்கம்ப்பா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, நீங்க எங்களுக்கு இந்த வகுப்பு நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கணுமா. ரொம்ப மகிழ்ச்சி. உண்மை சத்தியத்தின் சத்திய உண்மை அது. அன்னையர்கள் ஒரு மருத்துவர் தான் அன்னை. ஏன்னா ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடாத மருத்துவத்திட்ட முறையிடுவாங்க. அம்மா தாயே என் குழந்தைய காப்பாத்துமா, எப்படியோ தெரியாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு காப்பாத்திருக்கீங்க, எத்தனை உயிர்களை காப்பாத்திருக்கீங்க, நினைச்சு பாருங்கம்மா. அதுதான்மா ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில இப்பிறவி பயனே. நன்றிகள்மா, வாழ்த்துக்கள்மா. நன்றிகள், நன்றி நன்றிகளப்பா, நன்றிகள். நன்றிகள் ஐயா. அடுத்து அகிலா முரளி. வணக்கம் அம்மா. சுமதி அம்மாவிற்கு அந்த பட்டம் மிக மிக பொருத்தமானது. அவர்கள் வாழ்க்கையிலேயே சேவையிலேயே கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாராவாரம் அவருடைய இது மிகவும் நன்றாக இருக்கின்றது. நன்றிகள் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றிகள் அம்மா, நன்றிகள். நன்றிகள் அம்மா. அடுத்து பத்மாவதி அம்மா.
அனைவருக்கும் வணக்கம். அன்னையர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அருமையான தலைப்பு கொடுத்திருக்காங்க. சிறந்த 2ஆம் ஆண்டு சிறந்த அன்னையர் சேவை சுடரொளி டாக்டர் சுமதி அம்மா கொடுத்தது ரொம்ப பெருமை அடைகிறோம். நாங்க இந்த குழுவின் சார்பாக ஜீவாகுமாரி அம்மா, உமா சத்யமதி, இவங்க பங்கஜவல்லி அம்மா, இவங்க எல்லாருமே கிளாஸ் எடுப்பாங்க. ரொம்ப எல்லாருடைய இதுவும் நான் கேட்டு இருப்பேன். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஐயாவோட ஹீரர் ஐயாவும் அமுதவல்லி அம்மாவும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி செலுத்தணும். ஏன்னா இந்த குழு ஒரு குடும்பம் மாதிரிதான் நடத்துவாங்க. இப்போ சுமதி அம்மா டாக்டர் அம்மா அவங்களுக்கு கொடுத்ததுல இந்த அன்னைய தின நாள்ல கொடுத்ததுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம். அன்னை சுடர் அருமையான தலைப்பு. அன்னை நன்றிகளம்மா, நன்றிகள். திருமதி பங்கஜவல்லி அம்மா அன்னையத்துல பங்கஜவல்லி அம்மா மூலியமா கொடுத்ததுல ரொம்ப பெருமை அடைகிறோம். நாங்க வாழ்த்துக்கள், நன்றிகள் அம்மா. நாங்கள் வயது கம்மியா இருக்கோம், ஆனா நாங்கள் வணங்குகிறோம். அன்னைய தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றிகள் அம்மா. நன்றிகள் நன்றி. நன்றிகள். அடுத்து விஜயகுமாரி அம்மா, நீங்க பேசலாம். விஜயகுமாரி அம்மா. விஜயகுமாரி அம்மா இருக்கீங்களா? அடுத்து உஷாமா, நீங்க பேசுங்க. சசிகலா. குழுவில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். குருவருள் ஆன்மீக மையத்துல சேர்ந்த நாள் முதலாவே பாத்தீங்கன்னா தன்னுடைய அழகு தமிழாலும் அழகு தமிழ் பேச்சாலும் பாடல்களாலும் நம்மளோட அனைவருடைய மனதையும் கவர்ந்த டாக்டர் சுமதி அம்மா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துகள். சேவை செய்யறதுல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அர்ப்பணிப்பு கூட செய்றீங்கம்மா. எங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியா இருக்கீங்க. உங்களுடைய செயல் எங்களுக்கு உத்வேகம் அளிக்குது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. உங்களுடைய இந்த சமுதாய பணியானது மென்மேலும் சிறக்க வாழ்த்த வயதில்லை. வணங்கி மகிழ்கிறோம் அம்மா. நன்றிகள் அம்மா. நன்றி. நன்றிகள் அம்மா. அடுத்து விஸ்வநாதன் ஐயா. நன்றிகள்ப்பா. அடுத்து ஜெயசுதா. பிரபஞ்ச பேராற்றல் துணை குருவருள் ஆன்மீக குழுவில் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். நம் குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக நடத்தி கொண்டிருக்கும் 2ஆம் ஆண்டின் அன்னையர் தின விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதலில் வாழ்த்துக்கள். அன்பின் மொழியை அறிமுகம் செய்யும் அற்புத கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா அப்படின்னு தான் சொல்ல முடியும். கனவு, ஆசை, லட்சியம் எல்லாத்தையுமே கடந்த தன் குடும்பத்திற்காக வாழும் ஒரு தெய்வமாகத்தான் நாம அம்மாவை பார்க்கிறோம். நம்முடைய அனைத்து வெற்றி தோல்விகளுக்கான அனுபவம் அப்படின்னா அதனுடைய அடித்தளமே நம்ம அம்மா அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த உலகில் வர்ணிக்க வார்த்தைகளும் கவிதைகளும் இல்லாத ஒரு உறவு அப்படின்னா அம்மா தான் நம்ம சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சிறந்த சேவைக்கான சுடரொளி அப்படிங்கிற பட்டம் நம்முடைய மருத்துவர் திருமதி சுமதி அம்மாவுக்கு வழங்கியிருக்காங்க. தன்னுடைய மருத்துவ துறையே ஒரு சேவையாக
நமக்கு எல்லாமே வந்து ஒரு முன் மாதிரியாக இனி வரக்கூடிய நாட்களில் எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய சேவை எல்லா மக்களுக்கும், இயலாத மக்களுக்கும், குறிப்பா வந்து இயலாத மக்களுக்கும் அது கரெக்டா சென்று அடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப முனைப்பா செயல்படுற அம்மா வந்து நம்மளுடைய சேவைக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு இந்த மாதிரியான சேவைகள் வந்து நாம வர காலத்துல எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்காங்க. ஸோ இவங்க நமக்கு நம்ம குழுவுக்கு கிடைத்திருக்கிறதே ஒரு பெரிய ஒரு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நம்மளுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய வகுப்புல வந்து ஆன்மீக தகவல்கள், அனைத்து தகவல்களும் எந்த இடத்துல ஒரு சின்ன மூலையில இருந்தா கூட அதை கொண்டு வந்து நம்ம இடையே சேர்க்கறதுல அவ்வளோ ஒரு முனைப்பா இருக்கிறாங்க நம்முடைய உமா தண்டபாணி அம்மா அவர்கள். பக்தி வகுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது வாசுகி ரவி சான்ஸே கிடையாது. ஸோ எந்த மாதிரியான உணர்வுகள் அவங்க எங்க இருந்தாலும் நாம இறைவனை உணர முடியும் அப்படிங்கிற தன்னுடைய வகுப்பின் மூலமாக அந்த பக்தி உணர்வை நமக்குள்ள கொண்டு வர்றதுல வந்து வாசுகி அம்மா நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க. மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம். சுமதி அம்மா நம்மளுக்கு எவ்வளோ வந்து அலோபதி ஆகட்டும், நேச்சுரோபதி அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப விளக்கமா சொல்றாங்க. அடுத்தது உமா சத்தியமூர்த்தி அம்மா நம்மளுக்கு வந்து மருந்தில்லா மருத்துவம், நம்மளுடைய ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி நம்முடைய உடல்லே தான் வந்து நோயும் இருக்கு, அதுக்கான தீர்வும் இருக்கு அப்படின்ட்டு வாரம் வாரம் தொடர்ந்து அது நம்ம மறந்துட்டோம், ஒரு வாரம் விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் அட்டன் பண்ணும் பொழுது மறந்துட்டோம் அப்படின்னா கூட ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டு தான் அடுத்த வகுப்புக்கான தகவல்களே அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதனுடைய அந்த பாணி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்மளுடைய ஞான வகுப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜீவகுமாரி அம்மாவா இருக்கட்டும், நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஆகட்டும், நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம எவ்வளவு சோர்வா இருந்தாலுமே கூட திரும்ப திரும்ப வந்து இந்த உலகம் வந்து எப்படியும் வந்து ஒரு இப்ப நாட்டுல நடக்கிற நிலவரம் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படியும் போர் வரும், நம்மளுடைய பஞ்சபூதங்களே நமக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் பொழுது இந்த அருள் உணர்வு தான் நமக்கு வந்து உதவி செய்யும் அப்படின்ட்டு தொடர்ந்து நமக்காக வந்து சொல்லிட்டே இருக்காங்க, நமக்காக தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அனைத்து தாய்மை உள்ளங்களும் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பிறவியில வந்து என்ன ஒரு நல்வினை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு எல்லாத்துக்குமே மகுடமா வந்து நம்மளுடைய குழுவின் தலைமை இயக்குனர் அம்மா அவர்கள் ஒரு தாய்மை உள்ளத்திற்கு ஒரு தலைமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அன்னையர் தின விழாவில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகள். பங்கஜவள்ளி அம்மா அவர்களுக்கு நம்மளுக்கு வந்து அவங்களும் நம்மளுக்கு அன்னையர் தினம் அப்படின்னாவே, அன்னையர் திலகம் அப்படின்னாவே நம்மளுக்கு இன்னும் சீனியர் மோஸ்ட் பர்சன் அவங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். சுமதி அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். சொன்ன மாதிரி வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம் அம்மா. உங்களுடைய அனைத்து ஆசீர்வாதங்களும் இனி வரும் தலைமுறையினர்களுக்கு நீங்கள் வழிகாட்டுதலாகவும் உங்களுடைய ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு அனைவருக்கும் தேவை அம்மா. நன்றிகள். நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்து விஸ்வநாதன் ஐயா. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றிகள். குழுவில் உள்ள அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். தாய் பிள்ளைகள் மீது வைத்திருக்கும் அன்பிற்கு அளவே கிடையாது. உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் தன் பிள்ளைகள் மீது அதிக பாசமும் அன்பையும் வைத்திருக்கும். அன்னை தனது பார்வைகள் அன்னை தனது பிள்ளைகள் மீது தனது குடும்பத்தின் மீதும் அளித்திருக்கும் அளவு காண முடியாதது அன்பை அவர்களின் ஒப்பற்ற பங்களிப்புகள் மற்றும் அவர்களுக்கு தன்னலமற்ற தியானத்தை கொண்டாடுவதே அன்னையர் தினம் ஆகும். அம்மா என்ற சொல்லை உச்சரிக்கும் போது நாம் அனைவரும் உள்ளவாறு
நம் உள்ளங்களும் உணர்ச்சி மிகுதியால் தத்தளிக்கின்றன. அன்னையின் அன்பு தனித்துவமானது. மற்ற இவருடன் அன்னையாக அன்பை ஒப்பிட முடியாது. அன்பு, அக்கறை, அரவணைப்பு, பாசம், நேசம், தியானம் என எல்லா உணர்வுகளையும் ஒரே சமயத்தில் பெற முடிந்தால் அது உண்மையான வாழும் அளவிற்கு கடவுள் அம்மா என்று சொல்லுவது உண்டு. 1000 கடவுள்கள் இந்த உலகிற்கு இருந்தாலும் அன்பை மட்டும் பெற முடியாது. கடவுள் அம்மா என்றுதான் சொல்லுகிறோம். இந்த அன்னையர் தினத்தில் நம்முடைய குழு சார்பாக டாக்டர் சுமதி அவர்களுக்கு அன்னை சுடரொளி என்ற விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இது அவரது ஆன்மீக சேவையும் மருத்துவ சேவையும் அனைவருக்கும் கிடைத்திட பண்பு தொடர வேண்டும் என வாழ்த்துகிறேன். வணக்கம். நன்றிகள் ஐயா. நன்றிகள். நன்றிகள் ஐயா. அடுத்து விஜயகுமாரி அம்மா. குருவருள் ஆன்மீக மைய 2ஆம் ஆண்டு அன்னையர் தின விழாவில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு நம் குழுவில் அன்னையர் தினத்தன்று அன்னையர் சேவை சுடர்வழி என்ற விருது பெற்ற டாக்டர் சுமதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றிகள். இறைவன் தனது பிம்பமாக தாயை படைத்தார். மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தை எடுத்துக்காட்டாக இருக்கிறார். தாயோ எல்லாமுமாக இருக்கிறார். அம்மா என்ற சொல்லில் புதைந்துள்ள அர்த்தங்கள் ஆயிரம். அம்மா என்பது வெறும் வார்த்தையல்ல, அது ஒரு அன்பின் ஊற்று. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை என்ற வரிகள் தாய்மையின் புனிதத்துவத்தை விளக்குகிறது. தாய்மையின் பெருமை, தாயின் தியாகம் போன்றவற்றை எடுத்து கூறத்தக்க வரிகள் நிறைய உள்ளன. மாதா, பிதா, குரு, தெய்வம் என நம் கலாச்சாரம் அன்னையருக்கு தான் முதலிடம் தந்திருக்கிறது. அவ்வகையில் அன்னையே நம் முதல் கடவுள் ஆகிறார். அந்த கடவுளை பற்றிதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என ஔவையார் தனது நீதி நூல்களில் ஒன்றான கொன்றை வேந்தனில் குறிப்பிட்டுள்ளார். அன்னைதான் இவ்வுலகில் நமக்கு கிடைத்த விலை மதிப்பெற்ற உறவாகும். பெண்கள் ஒரு தாயாக, சகோதரியாக, தாரமாக, தோழியாக, இல்லத்தில் உள்ளவர்களை பக்குவப்படுத்தும் பாட்டியாக, வழிநடத்தி செல்லும் ஆசானாக, எத்தனையோ பாத்திரங்களில் மிளிர்வதாலும் அன்னைக்கு ஈடாக எதுவுமே இல்லை. கூப்பிட்ட குரலுக்கு தன்னால் ஓடி வர முடியாது என்ற காரணத்தால் தான் இறைவன் தனது பிம்பமாக தாயை படைத்தார் என்று சொல்வார்கள். மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய் எல்லாவற்றிற்கும் இருக்கிறார். அன்பு, கருணை, பாசம், தியாகம் அனைத்தையும் நமக்கு முழு மனதோடு தரும் அன்னையின் உழைப்பையும் அன்பையும் தியாகத்தையும் போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மே 2ஆம் ஞாயிறன்று சிறப்பிக்கப்படுகிறது. தமிழகத்திற்கும் அம்மாவிற்கும் ஆரம்பம் தொட்டே பெரும் பாச பிணைப்பு உண்டு. தமிழ் திரைப்படங்களில்தான் மற்ற எந்த மொழியை விடவும் அம்மா பாடல்கள் மிக அதிகமாக பாடப்பட்டுள்ளன. அன்னையின் அன்புக்கு வயதே கிடையாது. குழந்தையின் இதயத்திலும் வாயிலும் வரும் கடவுளின் பெயர்தான் தாய். தாய் எப்படி வளர்க்கின்றாரோ அப்படியே உருவாகுகிறார்கள் மனிதர்கள். அன்பின் உற்பத்தி தளம் அன்னை. தாயின் அன்பு உலகுள்ளவரை என்றெல்லாம் அன்னையை பற்றி நிறையவே சொன்னாலும் அன்பின் விளக்கத்திற்கு முழுமையான நிறைவே தர முடியாது. இந்த அன்னையர் தினத்தில் நமது அன்னையை மட்டும் அன்னையர்கள் அனைவரையும் நாம் மதித்து மகிழ்விக்க வேண்டும். அவர்களுக்காக இறைவேண்டல் செய்ய வேண்டும். இதயபூர்வமான நமது அன்பை வழங்க வேண்டும்.
அன்னையை மதிப்பது என்பது ஒரு நாளுக்கு மட்டும் என்று ஒதுக்கி வைக்கப்படுவதில்லை. அன்னையர் தினம் என்பது ஒரு விழிப்புணர்வு நாளாகும். அன்னையரின் பங்களிப்பு முக்கியம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின்பு நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப சமுதாயத்திற்கு நல்ல மனிதர்களை உருவாக்குவது அன்னையின் கடமை. தாய் உறவு முறை என்பது வெறும் சடங்கோ சம்பிரதாயமோ மற்ற உணவு பூர்வமாகவோ நாம் அணுக வேண்டியது உன்னதமான ஒரு உறவு முறைதான் அன்பு. தாயை நாம் மதிப்போம், தாயை போற்றுவோம், தாயை வணங்குவோம். அனைவருக்கும் நன்றிகள். நன்றிகளம்மா. வேற யாரும் பேச தயாரா இருக்காங்களா? வேற யாரும் பேசுறீங்களா? நன்றி அம்மா. நான் பேசட்டாமா? பேசுங்கய்யா. ஓகே, நன்றி நன்றி நன்றி. முதலாவதாக குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய இந்த 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த அன்னையர் தின விருதாக அன்னையர் சேவை சுடரொளி பட்டம் என்ற நமது குழுவில் வந்து ஒரு 7 மாதங்களுக்கு முன்பு அவங்க அறிமுகமானாங்க. நிறைய சேவைகளை செஞ்சுருக்காங்க. அதுபோக அவங்க பொது வாழ்க்கையில் நிறைய இப்பயும் ஒரு மருத்துவராக இருந்தாலும் அர்ப்பணிப்பு உணர்வோட சேவை மனப்பான்மையோட இன்னும் தொடர்ந்து சேவையை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அதான் நம்ம பாராட்டி அவங்களுடைய வயது மற்றும் அவங்களுடைய சேவைகள் இதெல்லாம் நம்ம கணிச்சு நம்ம இந்த விருதை வந்து நம்ம குருவருள் ஆன்மீக மையம் கொடுத்துருக்கு. அதில் முதலாவது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். இரண்டாவது நன்றி. இரண்டாவது ஒரு சில விஷயங்களை அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும். நான் சொல்ற விஷயங்கள் நம்ம குழுவில் வந்து விஸ்வநாதன் ஐயாவுக்கு மட்டும் தெரியும். ஏன்னா அவர் வந்து 2022 மார்ச்ல இருந்து இப்போ வரை இருக்கார். ஏன்னா அவரு இதற்கு முன்பு ஒரு குழு நடத்துல இருந்து இப்போ வரை இருக்கார் அவரு. அதனால எல்லாமே அவருக்கு தெரியும். அதாவது இந்த குழு தொடங்க காரணமாக இருந்தது ஒரு 4 அன்னையர் தான். உதாரணத்துக்கு இந்த தளம் பொதுவாக இந்த மாதிரி தளங்கள் தொடங்குவதற்கு எனக்கு அவ்வளோ ஒரு விருப்பம் இல்லாமல் தான் இருந்தது. ஒரு 4 அன்னையர்கள் காரணமாக தான் இந்த குழு தொடங்கினேன். அதே போன்று இந்த குழுவுக்கு தாரக மந்திரத்தை உருவாக்கியதும் ஒரு அன்னையர் தான். அதுபோக இந்த குழு நிர்வாகத்தை சிறப்பாக நடத்துவதற்கு பல அன்னையர்கள் வந்து காரணமாக இருந்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம உமா தண்டபாணி அம்மா கடந்த 3 ஆண்டுகளாக ரொம்ப அதிகமான ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் குழுவில் நம்ம உமா தண்டபாணி அம்மா. அவங்களும் 3 வருடத்துக்கு மேலாக இதுல தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. இதுவரையும் வந்து ஐயா என்ற மறுவார்த்தை பேசுனதுல அந்த மாதிரி நிறைய அன்னையர்கள் இதுல தொடர்ந்து பயணிக்கிறது. அதாவது தகுதி வாய்ந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு சேவை செய்யக்கூடிய அன்னையர்கள் தொடர்ந்து இதுல இருக்கிறனாலதான் அந்த குழு வந்து பல அர்ப்பணிப்பான பல சேவைகளை இதுவரை செய்து கொண்டு வருது. அதில் நம்ம பெரிய வெற்றியை அடைந்து கொண்டு வர்றோம். அதுல நம்ம செயல்பாடுகள்ல ஆரம்பத்திலிருந்து இப்ப வரையும் பல அன்னையர்களுடைய அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்கு. இதற்கு தாரக மந்திரத்தை கொடுத்தது ஒரு அன்னையர் தான். மேலும் இந்த குழுவில் வந்து நம்ம அமுதொளி மாட ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோல். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவங்க இந்த குழுவில் வந்து மாணாக்கராக இணைந்து ஆலோசகராக மாறி குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக மாறி அப்புறம் எகைன் வந்து உங்களுக்கு இந்த தலைமை நிர்வாக இயக்குநராக வந்து அவங்களுடைய செயல்பாடு கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டுகளா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 2.25 ஆண்டுகளாக ஒரு பெரிய அளவுல வந்து அந்த அர்ப்பணிப்பு, அதாவது ஒரு சேவை செய்வது என்பது உண்மையாலும் வந்து ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட சரியாக சேவை செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுபோன்று உமா தண்டபாணி அவ்வளவு நாள் நம்ம கூட பயணிச்சாலும் இந்த நிர்வாக பொறுப்புங்கிறது கொஞ்சம் கடினமான ஒன்று. மற்றவோட ஆசிரியர்கள் கூட ஒரு வகுப்பு எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். ஆனா நிர்வாக பொறுப்பு அப்படிங்கிறத ஒரு குழுவினுடைய முதுகெலும்பே வந்து நிர்வாகம் தான். அந்த நிர்வாகத்தை சிறப்பாக வழி நடத்தணும் அப்படின்னா அதற்கு வந்து ஆலோசனை மட்டும் இருந்தா பட்டாது. 2 விஷயம் வேணும். ஒண்ணு வந்து இறைவனுடைய அனுகிரகத்தை நேரடியா பெற தகுதி நமக்கு இருக்கணும். அந்த தகுதி நம்ம பெறணும் அப்படின்னா நம்ம அந்த குவாலிட்டியோட இருக்கணும். அந்த பிரபஞ்ச பேராற்றிலிருந்து வர்ற இசைவை நம்ம பெறணும். அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்று நம்ம ஒரு செயலை செய்யணும். அதாவது மனித சுபாவத்துல செய்யக்கூடிய செயல்கள் வந்து சக்தி இருக்காது, அது வந்து வலுவிழந்துடும். அதுவே நம்ம வந்து இறைவனுடைய இசைவுல பிரபஞ்ச பேராற்றலுடைய இசைவுல செய்யக்கூடிய செயல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து
மென்மேலும் விருத்தியாகும். விருத்தியாகி கொண்டே பார்த்தீங்க அப்படின்னா குழுவினுடைய தன்மை வந்து மென்மேலும் உயர்ந்து கொண்டே போகும். இதுல நான் முக்கியமா சொல்ல வேண்டியது, நம்ம குழுவில் வந்து ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். நம்ம சென்ற ஆண்டு சிறந்த ஆன்மீக சேவைக்கான விருது பெற்ற நமது சசிகலா அம்மா, அதுபோக நம்ம அந்த ஐவர்குல அமைப்பாளர் திருமதி லதா தினகர் அம்மா, மேலும் நம்ம நிறைய நம்ம கிருஷ்ணவேணி அம்மா, இவங்க எல்லாமே ஒரு பெரிய அர்ப்பணிப்பு உணர்வோட, இதுவரையும் ஆஷா பாலகிருஷ்ணன் அம்மா, இவங்க எல்லாமே ஒரு நல்ல ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யறாங்க. இவர்களை உண்மையாலும், அதாவது பல சக்திகள் ஒண்ணு சேர்ந்து ஒரு இடத்துல வந்து குவியும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு மாபெரும் சக்தி கிரியேட் ஆகுங்க. ஒரு மாபெரும் சக்தி கிரியேட் ஆச்சு அப்படின்னா வினைகள்லாம் அப்படி சாதாரணமா துவம்சம் ஆயிரும். அதுதான் உண்மை. எந்த இடத்துல வந்து இறை சக்தி வந்து அதிகமாக வீற்றிருக்கின்றதோ அந்த இடத்துல வினைகளானது என்ன ஆகும் அப்படின்னா வலுவிழந்துரும். அப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், ஒரு விஷயம், குருவருள் ஆன்மீக மையத்துல நீங்க எவ்வளவு துன்பத்துல இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு பலகீனத்துல இருந்தாலும், குருவருள் ஆன்மீக மையத்தை நம்பி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வினைகளானது குறைக்கப்படும், அழிக்கப்படும், உங்கள்ட்ட இருந்து நீக்கப்படும். அதை நம்ம ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னா, நம்மளுடைய செயல்கள் அப்படி, நம்மளுடைய இசைவு அப்படி, இறைவனுடைய நேரடி இசைவை பெற்று நம்மளுடைய ஒவ்வொரு சேவைகளும் தொடர்ந்து செய்து கொண்டு வர்றோம். இதுல உண்மையான ஒரு விஷயத்தை நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த ஞாபகம் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. 2022ஆம் ஆண்டு மார்ச் 6 காலை 12 மணி. அதுல என்னுடைய முதல் உரையில ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த குழு வந்து வருங்காலத்துல பெண்மணிகளால் மிக சிறப்பாக இந்த உலகம், இந்த பூமி இயங்கும் வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அந்த ஆடியோ கூட நான் திரும்ப கேட்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. அதை நான் சுய நினைவுல சொன்னேன்னா இல்ல சுய நினைவுல சொல்லலைன்னா எனக்கு தெரியல, நான் சொன்னேன். அதே மாதிரிதான் இதுவரையும் தொடர்ந்து இதுல 100% பங்களிப்பு வந்து பெண்கள் தான். ஏன்னா ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க திறம்பட செயல்படுவாங்க. அவங்களுடைய புத்தி வந்து மற்ற விஷயங்களுக்கு கொடுக்கறத விட அந்த உலக நன்மைக்கான சேவையை எடுத்து செய்யறதுல ஆர்வம் கொண்டிருக்கும். எந்த இடத்துல பெண் சக்தியினுடைய தன்மை அதிகமாக வீற்றிருக்கின்றதோ அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றி. அதை தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். நாம வந்து இந்த பாகிஸ்தானுடைய அந்த போர்ல பார்த்தோம், 2 பெண்மணிகளை வச்சுதான் ஒரு மிஸ் கூட இல்லை, 9 மிசைல் அட்டாக் சரியாக எல்லாத்தையும் லாஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த அளவுக்கு மனோசக்தியும் துல்லியமான பார்வையும் சிறந்த சேவையும் செய்யக்கூடியவர்கள் இந்த பெண்கள். இப்போது அமைப்பு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. உண்மையாலும் இந்த மாதிரி அமைப்புள்ள நம்ம மனிதனால முடியாதுங்க. மனிதனுடைய சுபாவம் வந்து பலகீனமானது, அவ்வப்போது மாறக்கூடியது. உண்மையாலும் நம்ம இந்த குழுவை தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். ஒரு 25 பேர் 30 பேர் 50 பேர் வர்றோம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையாலும் வந்து இந்த நம்மளுடைய இந்த நம்மளுடைய ஒளி இந்த டெலிகிராமோட நிற்பது இல்லைங்க. இது முழுக்க சூட்சமத்துல இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கு. பல ஆன்மாக்கள் வந்து பல விடுதலைக்காக தொடர்ந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்காங்க. ஆன்ம விடுதலைக்காக இந்த ஞானத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்காங்க. அதனால நான் வேண்டி கொள்வது தொடர்ந்து என்னுடைய ஆசை 2022ல அந்த வார்த்தையினுடைய அந்த வெற்றியை நான் இப்ப என் கண்கூட்டா பாக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரபஞ்ச பேராற்றலுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நிர்வாகங்கிறது ஒரு தளத்தினுடைய முதுகெலும்பு போன்றது. அந்த முதுகெலும்புல ஒரு சின்ன விரிசல் இருந்தா கூட எல்லாமே ஆட்டம் காணும். அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிர்வாகம் வந்து விதிமுறைக்குட்பட்டது, அந்த விதிமுறையை மீறி நம்மளுடைய செயல்பாடு என்பது இருக்காது. நான் இன்னைக்கு நிறைய தளங்கள் நம்ம பார்க்கிறோம். விமர்சனங்களுக்குள்ள, குழப்பங்களுக்குள்ள, தடைகளுக்குள்ள, மனிதனுடைய அபிமானத்துல வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம். இங்க முக்கியத்துவம் கொடுக்கறது தெய்வீக சக்திக்கு மட்டும்தான், அந்த இறைவனுக்கு மட்டும்தான் நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம். அது போக ஒவ்வொருவருடைய திறமையும் பாராட்டுறோம். எல்லாருடைய திறமையும் அவர்களுடைய அந்த உன்னதமான பங்களிப்பு, இதுல இருக்கக்கூடிய எல்லாருமே உன்னதமான ஆன்மாக்கள். ஏன் விழா எடுக்கிறாங்க? நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே பல சூழல்கள்ல இன்னைக்கு பல இடங்கள்ல இருக்கோம். ஏன் வந்து முன்காலங்கள்ல விழா எடுத்தாங்க அப்படின்னா மகிழ்ச்சிக்காக எடுத்தாங்க. ஒரு
ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு வேதனையான விஷயம் கூட, இந்த மாதிரி நேர்மறையான நடக்கக்கூடிய விழாக்கள்ல நம்ம கலந்து கொள்வதில் நம்மளுடைய மனம் வந்து இசைஞ்சு கொடுக்கறது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் மன அமைதிக்காக பல இடங்களுக்கு சுற்றுலா செல்வதும் இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி போய் தன்னுடைய நேரத்தை கழிப்பதை விட தன்னை உணரக்கூடிய தன்னுடைய ஆன்மீக சக்தியை உணரக்கூடிய இது போன்ற விழாக்கள்ல கலந்து கொள்வதன் மூலமாக நம்ம அந்த ஊக்கமும் உற்சாகமும் பெறலாம். தொடர்ந்து குருவருள் ஆன்மீக மையமானது கடந்த 2000 ஆண்டு முதல், பொதுவாக ஒரு செடி வளரணும் அப்படின்னா செடி சிறுக 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 வளர்ந்து ஒரு 3 வருடம் வளர்ந்து, உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய விருட்சம் எவ்வளோன்னு தெரியும். ஒரு தளம் ஒரு சர்வீஸ் செய்யறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க. குருவருள் ஆன்மீக மையம் வந்து 6 சார்பு தலங்களை கொண்டு, உங்களுக்கு தெரியும் மகா சிவராத்திரி அருட்பிரசாத தலம் சார்பாக 2021 இருந்து 2025 வரையும் நம்ம சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து குருவருள் போட்டிகள் குழு வச்சு 7 காம்படிஷன் நம்ம பிளான் பண்றோம். அது தெளிவா நடந்துகிட்டு இருக்கு. அதே போன்று பாருங்க, விழாக்கள் குழு சார்பா கிட்டத்தட்ட ஒரு 23 24 விழாக்களை நம்ம தினம் நடத்துறோம், ஒவ்வொரு வருடமும் நடத்துறோம். அது போக நம்ம குருவருள் பல்லுயிர் ஓம்புதல் சேவை ஆரம்பிச்சு இப்ப கடந்த 4 மாதங்களா, சென்ற ஆண்டு நம்ம வடலூர் வள்ளல் பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று நம்ம சேவை செய்யும் போது இறைவன் வந்து வள்ளல் பெருமான் அந்த ஜோதி தரிசனமானவர் அந்த சேவையை செய்யும் போது அந்த கிடைத்த ஆனந்தம், குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய எல்லா பாவங்களுமே மன்னிக்கப்பட்டது. அது போன்ற ஆன்மாக்களோட நம்ம இருந்து சேவை செய்யும் போது பாருங்க, நம்மளுடைய ஆசீர்வாத சக்தி இதுல இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களுடைய பங்களிப்பு அதுல இருக்கு. உங்களுடைய அந்த ஒவ்வொரு பங்களிப்பும் அதுல சேர்ந்திருக்கு. அப்ப நீங்க எல்லாருமே வந்து நிறைய புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க, இறைவனுடைய ஆசீர்வாதத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நம்ம வந்து இந்த குருவருள் ஆன்மீக மையத்துல ஞானத்தை மட்டும் கற்றுக்கொள்ள வருகின்றோமா அல்லது தியானம் செய்ய வருகின்றோமா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நிறைய புண்ணியத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம், நிறைய ஆசீர்வாதங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப குருவருள் ஆன்மீக மையத்துல பயணிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே புண்ணியத்தினுடைய சக்தியை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம், நிறைய ஆசீர்வாத சக்தியை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம், ஞான தெளிவு பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம், வினைகளை எரித்து கொண்டு இருக்கின்றோம். இவ்வளவு விஷயங்கள் நம்ம கடந்து வாழ்கின்றோம். இதை எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக இருக்குது நம்முடைய அன்னையர் தான். பெண்களாகிய அனைவருமே காரணம். அதுவும் நம்ம குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நிர்வாக அமைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இன்னுமே வந்து அந்த நிர்வாக அமைப்பு, அதாவது நம்ம ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்க, அதாவது இராணுவ கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க. குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய நிர்வாக அமைப்பு இராணுவ கட்டுப்பாடு போன்றது, எஃகு கோட்டையை போன்றதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தொடர்ந்து பல அமைப்புகளை கிரியேட் பண்ணி ஒரு அமைப்புல 4 அமைப்பு இதுல சிறப்பா செயல்பட்டு வருது. இனி வர மேலும் முன்னேற்றங்களை தொடர்ந்து இது இருக்கின்றது. என்னுடைய பெரிய ஆசை என்ன அப்படின்னா, இந்த பூமி இருக்கும் வரையும் இந்த குருவருள் ஆன்மீக மையமானது பல வடிவங்கள்ல பல்வேறு சேவைகளை உலகியல் ரீதியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து நமக்கு இறைவனுடைய இசைவு நமக்கு கிடைச்சதுனால நம்ம இந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இனி வரும் காலங்கள்ல நம்ம 4 பேர், நம்ம இப்ப இருக்கக்கூடிய பெண்மணிகளை கடந்து இன்னும் நிறைய பேர் வரணும். இதுல நிறைய சேவை செய்யணும். ஒவ்வொரு மாவட்டமும் நம்ம தளத்தை உருவாக்கணும். ஒவ்வொருத்தரும் இந்த ஆன்மீக வகுப்புகள் கேட்கணும். நிறைய குணங்கள்ல வரணும், மாற்றம் பெறணும், நிறைய சக்திகளை எடுத்துக்கணும், உண்மையான ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணும், உண்மையான ஆன்மீக விழிப்புணர்வை பெறணும். அப்படிங்கிறதுதான் அடியனுடைய ஆசை. அது உண்மையாலும் இந்த 3 வருடங்கள்ல வந்து நம்ம அன்னையராகிய அனைவரும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை எடுத்து கொடுத்துருக்கீங்க. நம்ம குருவருள் ஆன்மீக மையத்துக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பெயரை எடுத்து கொடுத்துருக்கீங்க. இனி வரும் நாள்ல நீங்க இன்னும் ஒரு பெரிய டீமா சேர்ந்து செயல்பட்டு ஒரு பெரிய பேரை வந்து குருவருள் ஆன்மீக மையத்துக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். எப்பயுமே குருவருள் ஆன்மீக மையம் அப்படின்னா ஒரு பெரிய பவர், ஒரு சக்தியான தளம் அப்படின்னு எல்லாருமே சொல்றது நான் கேட்டிருக்கேன். பல பேர் என்கிட்ட கேட்கும் போது கூட ரொம்ப 4-5 பேர் வச்சு எப்படிங்க பண்ண முடியுது அப்படின்னா, அதுதான் இறைவனுடைய சக்தி. நேர்மறையான மனிதர்கள் நேர்மறையான சிந்தனைய தொடர்ந்து அவர்கள் அனைவரும் எந்த ஒரு சின்ன மாற்று சிந்தனை இல்லாம அவங்க அதுல தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அவங்க வெற்றியாளராக மாறுகின்றார்கள். அதுதான் இன்றைக்கு இந்த அன்னையர் தின விழாவை முன்னிட்டு இந்த அன்னையர் தினத்தினுடைய ஒவ்வொருத்தருடைய உழைப்பு
கடுமையான உழைப்பு, தியாகம், அதுதான் குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய இந்த வெற்றி. அதனால இப்ப இருக்கக்கூடிய நம்ம நிர்வாக பொறுப்புல இருக்கக்கூடிய நம்ம நால்வருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இனி வரும் நாளில் நிறைய உங்களை போன்று நிறைய சேவாதாரிகளை உருவாக்கணும், நிறைய சேவைகளை சமுதாயத்துக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும், நம்மளுடைய பண்பாட்டை கற்றுக் கொடுக்கணும், நம்மளுடைய கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கணும், ஆன்மீக உணர்வை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். கோபம் நிறைய பாருங்க, இன்னைக்கு எதிர்மறை எண்ண தாக்கங்கள் அதிகமாக இருக்கின்றது. இன்னைக்கு நிறைய எதிர்மறையான விஷயங்களை பேசலாம், நிறைய பேசலாம். நமக்கு நேரம் கருதி இந்த உரையை நான் முடிச்சு கொள்றேன். உண்மையாலும் இன்றைய 2025 அன்னையர்கள் அனைவருக்கும் நம்ம குழு சார்ந்து இருக்கக்கூடிய சில பெயர்கள் விட்டுருந்தா என்னை மன்னிச்சுக்கவும். எல்லா அன்னையர்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய அந்த சேவையானது இனி வரும் நாள்ல ஒரு மிகப்பெரிய அளவுல இருக்கணும். நன்றி 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 நன்றிம்மா. அடுத்து நன்றி பிரபஞ்ச பேராற்றல் துணை குழுவில் இணைந்துள்ள அன்னையர்கள் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திருமதி பங்கஜவல்லி அம்மையார் அவர்களுக்கு நன்றிகள். விழாவின் நாயகி அன்னையர் தின விருது பெற்ற டாக்டர் சுமதி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். ஐவர் குழு அமைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகள். குழுவின் ஆசிரியர் அவர்கள் அனைவருக்கும் எங்களின் மனப்பூர்வமான நன்றிகள். குழுவின் நிர்வாகிகள், ஆலோசகர்கள், மாணாக்கர்கள் அனைவருக்கும் எங்களின் இதயம் கனிந்த நன்றிகள். குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஹீலர் அருள் ஐயா மற்றும் தலைமை நிர்வாகி அமுதவல்லி அம்மையார் அவர்களுக்கு எங்களின் உணர்வு பூர்வமான நன்றிகள். குழுவில் இணைந்துள்ள அனைவருக்கும் நன்றிகள். இந்த அற்புதமான தருணத்தை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள். நன்றிகள் அம்மா. நன்றி நன்றிகள் அம்மா. அடுத்து தேசிய கீதம் திருமதி லதா தினகர் அம்மா. கிருஷ்ணவேணி அம்மா. ಜನಗಣ ಮನ ಅಧಿನಾಯಕ ಜಯ ಹೇ ಭಾರತ ಭಾಗ್ಯ ವಿಧಾತ ಪಂಜಾಬ ಸಿಂಧು ಗುಜರಾಟ ಮರಾಠ ದ್ರಾವಿಡ ಉತ್ಕಲ ವಂಗ ವಿಂಧ್ಯ ಹಿಮಾಚಲ ಯಮುನಾ ಗಂಗಾ ಉತ್ಕಲ ಜಲತಿ ತರಂಗ दब सुब नामे जाहे दब सुब आशीष मागे गाये दब जय गादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे जय हिंद. பாரத மாதா கி ஜெய். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இரவு வணக்கங்கள்.